உலகெங்கும் இருக்கிற வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பில் இதயமார்ந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருந்து மீதி இருக்கிற இனத்தை வழிகாட்டுகிற மகா ஊராக திகழ்கிற எங்கள் காஞ்சி மண்ணிலே சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே குழுமி இருக்கிற மாணவ செல்வங்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்வோம். பேராசிரியர்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகியிருக்கும், பையன்களுக்கெல்லாம் ஆகியிருக்காதுங்கிற நம்பிக்கையில் ஒரு ரகசியம் சொல்கிறேன் இல்லையா? என்ன ரகசியம்னா, கல்யாண மண்டபத்தில் இந்த மாதிரி நாக்காளி போட்டு மனைவியை தாலி கட்ட வைக்கிறப்ப, நல்லா புரிஞ்சுக்க, மனைவியை தாலி கட்ட வைக்கிறப்ப மனைவி தான். ஏமா, ஒரு காலத்தில் புருஷன்லாம் பொண்டாட்டிக்கு தாலி கட்டினான், இப்பெல்லாம் பொண்டாட்டி கட்டுங்குது. அதுலேயும் ஒரு ரகசியம் சொல்கிறேன். தாலி கட்டுறதுல பல ரகசியம் இருக்குது. நம்ம மாணவர்களுக்கு தீபாவளி அன்னைக்கு ஒரு ஹிண்ட்ஸு கொடுக்கணும். என்ன ஹிண்ட்டு தெரியுமா? பெண்களுக்கு முதல்ல சொல்கிறேன், தாலி கட்டுறப்ப பக்கத்தில் இருக்கிற ஆம்பளை பையன் மாப்பிள்ளை தாலியை எடுத்து நேராக கட்ட மாட்டான். ஏன்? தாலியை கையில் பிடிச்ச உடனேயே எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, தினேஷ் மாதிரி பயில்வானாக இருந்தாலும் சரி, பழனி மாதிரி கருப்பாக கலையாக இருந்தாலும் சரி, கையில் தாலியை பிடிச்சோன்னா எவனாக இருந்தாலும் கை அவனுக்கு கட்ட 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 ஆடும். அப்படி ஆடி கட்டினா முதல்ல கட்டுறான்னு அர்த்தம். ஒருவேளை அசால்ட்டாக கட்டினான்னா ஏற்கனவே பல தடவை கட்டியிருக்கான்னு அர்த்தம். அதே மாதிரி பையன்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். பொண்ணு தாலி கட்டுறப்ப மோனிஷா மாதிரி இல்லை, காயத்ரி மாதிரி இல்லை, இப்படி உட்காந்துருக்கக்கூடாது. இப்படி குனிஞ்சி உட்காந்து கட்டுற தாலியை கண்ணால் பார்த்து 2 சொட்டு கண்ணீராவது விட்டுச்சுன்னா அந்த பொண்ணு முதல்ல தாலி கட்டிக்குதுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு ஏய் கட்டா அப்படின்னா ஏற்கனவே பல. அப்போ ஒரு ரகசியம் என்னன்னா, அதில் விட பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு தாலி கட்டுறப்ப ஐயர் ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொல்லுவார். கவனிச்சு பார்த்துருக்கியா? நல்ல நேரம் முடிய போகுது, கட்டுறா தாலி அம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட பயலுக்கு என்ன நேரம் முடிஞ்சு போச்சு? நல்ல நேரம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனால் இந்து ஆகம விதிப்படி திருமண மேடையில் பெண் ஆவதற்கு முன்பு இடதுபுறம் இருக்க வேண்டும், ஆன பிறகு அவள் வலதுபுறம் வர வேண்டும். ஏனென்றால் அதற்கு பிறகு அந்த மணமகனுக்குடைய ரைட் சாய்ஸ் அந்த பெண்தான் என்பது நமது இந்து ஆகமம். அந்த இந்து ஆகம முறைப்படி, ஏனென்றால் இது சங்கரா கலை அறிவியல் கல்லூரி. நண்பர்களே, இந்த மேடையில் எங்கள் இயக்குனர் பன்னீர்செல்வம் அவர்கள், உண்மையிலேயே சொல்லுகிறேன், பிரம்மன் உத்தரவிட்ட பிறகு மயன் என்கிற தச்சன் சொர்க்கத்தை நிர்மாணித்தான். அது வரலாறு. ஆனால் 24 மணி நேரத்திற்குள் ஒரு அரங்கத்தையும் பிடித்து அந்த அரங்கத்தில் 4 தமிழ் பேசுகிற நற்றமிழ் பேச்சாளர்களை நிறுத்தி ஒரு அரங்கம் நிறைந்த கூட்டத்தை கொண்டு வந்து எதிரிலே அமர வைத்து இந்த அரங்கத்தை அதிர வைக்கிற அரங்கமாக மாற்றிய எங்கள் பூலோகத்தின் மயன் என்று சொன்னால் அது உங்கள் கல்லூரியின் முன்னாள் மாணவர் எங்கள் அருமை சகோதரர் பன்னீர்செல்வத்தை தவிர வேறு யாருக்க முடியாது. அதை விட சிறப்பு என்னன்னா, அவர் முயற்சி எடுக்கலாம். அந்த முயற்சி சார், ஒரு நான்லாம் படித்த காலேஜ் 1988 முடிச்சிட்டேன். இன்னிய வரைக்கும் நான் அந்த காலேஜ் உள்ளார போகிறதில்லை. 88லேருந்து 2025 ஆச்சு. காலேஜ் வாசலை மிதிக்கிறதில்ல. ஏன்?
படித்தப்ப அவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கேன். இப்பயும் வேலை பார்க்குறவனோ டேய் அப்படின்னு தான் நம்மளை பார்ப்பான். ஆனால் ஒரு மாணவர் படித்து விட்டு வெளியிலே போய் ஒரு தொலைக்காட்சியில் இயக்குனரான பிறகு ஒரு தொலைபேசியில் பேசியவுடன் என் கல்லூரி உன் கல்லூரி, இந்த அரங்கம் உன் அரங்கம் என்று சொல்லி 24 மணி நேரத்தில் அனுமதி கொடுத்த முதல் கல்லூரி எங்கள் மரியாதைக்குரிய முதல்வர் ஐயா வெங்கடேசன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். 4 தமிழ் சொன்னல, என் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற என் சகோதரி மோனிஷா நாஞ்சில் தமிழுக்கு சொந்தக்காரி. நாகர்கோயிலுக்கு பக்கத்தில் அற்புதமான அந்த நாகர்கோயில் தமிழ் பேசுகிற நாஞ்சில் தமிழுக்கு சொந்தக்காரர் மோனிஷா. இந்த பக்கத்தில் அமர்ந்திருக்கிற என் தம்பி பழனி இப்போ வேணுமானால் சென்னை பழனியாக இருக்கலாம், ஆனால் அவர் பிறந்து வளர்ந்து ஆளான ஊர் என்பது எங்கள் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாகிய திருமறைக்காட்டு ஆறுகாட்டுத்துறை என்ற சோழத்தமிழ் தஞ்சை தமிழ் பேசுகிற பேராற்றல் பெற்றவர் பழனி. அதற்கு அடுத்தாற் போல அந்த பக்கம் இருக்கிற என் தங்கை என்ன பாஷை பேசும்னு உங்களுக்கு தெரியும். நான் சொன்னப்ப நல்லா கவனிக்கணும், இவங்கெல்லாம் தமிழ் பேசுவாங்கன்னு. அவங்கள மட்டும் பாஷைன்னு ஏன் சொல்கிறோம்னா, நாங்கள் பேசுகிற தமிழுக்கெல்லாம் இல்லாத அர்த்தம் அவர்கள் பேசுகிற தமிழில் இருக்கும். உலகத்திலேயே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அந்த தமிழை கேட்டு தான் தமிழ்நாட்டுக்குள்ளார கால் வைக்க முடியும். அப்பேற்பட்ட அழகு தமிழ் எது தெரியுமா? சென்னை தமிழ். அந்த சென்னை தமிழுக்கு சொந்தக்காரர் கல்பாக்கம் காயத்ரி. அதற்கு அந்தாண்ட நிறைவாக இருக்கிற என் தம்பி, வாழ்வது வேண்டுமானால் அரக்கோணமாக இருக்கலாம், ஆனால் தமிழை வளர்த்த தொல்காப்பியர் போன்ற மூதுரை புலவர்கள் தோன்றிய மண் என்று சொன்னால் வெயிலுக்கு பேர் போன அந்த வேலூர் தமிழ் தான். அந்த வேலூர் தமிழில் பேசுவதில் என் தம்பி தினேஷுக்கு இணை கிடையாது. அப்போ 4 தமிழ் இங்கே வந்திருக்கிறோம். பொதுவாக 3 தமிழ் வந்தாலே நல்லா இருக்கும். இப்போ 4 தமிழ். ஏன்னா 4ஆவதாக சேர்ந்த தமிழ் இந்த சென்னை தமிழ். அதுலேயும் ஒரு ரகசியம் என்னென்னா, இந்த 3 பேரும் என்னோடு ஏற்கனவே பயணப்பட்டவர்கள். இந்த மேடையில் தான் முதலாக காயத்ரியை நான் மேடையில் ஏற்றிருக்கிறேன். சொர்க்கம்னு ஒரு வார்த்தையை இங்கே கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் நான் இந்த அழைப்புதலை கொடுத்தோன்னே எல்லாம் கேட்டான், சொர்க்கம்னா எங்கே சார் இருக்குன்னா, உலகத்தில் சொர்க்கம் என்பது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு மதத்தில் சொர்க்கம் என்பது ஒவ்வொரு செயல்பாட்டில் சொல்லியிருக்காங்க. என்னை கேட்டால் கல்யாணமாகிற வரைக்கும் 16லேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கிற இளைஞனிடம் போய் உன்னுடைய சொர்க்கம் எது என்று கேட்டால், நண்பர்களே பெரியவர்களே, அவன் காதலிக்கிற காதலியின் கன்னத்தில் முத்தம் தருவது தான் என் வாழ்க்கையில் சொர்க்கம்னு நினைப்பான். உண்டா இல்லையாடா தம்பி? பிறந்த குழந்தை தாய் தருகிற முத்தம் சுகம் என்று நினைக்கும். சம்பாதிக்கிற கணவன் தன் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் செய்கிற செயல் சொர்க்கம் என்று நினைப்பான். இப்படி சொர்க்கம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அது சொத்து சுகத்தில் இருக்கிறதா, சொந்த பந்தத்தில் இருக்கிறதா என்று கேள்வி கேட்டிருக்கிறோம். சொர்க்கம் என்பது மாய உலகம் அல்ல. சொர்க்கம் என்பது நினைவில் கனவில் உழவது அல்ல. ஒவ்வொரு பொழுதும் நாம் நினைக்கிற நொடியும் எல்லோருக்கும் சொர்க்கம்தான். எது இன்பம் என்று கேட்கிற கேள்வி அல்ல, எது இன்பத்தை கொடுக்கிற இடம் என்று கேட்டிருக்கிறோம். அது எதனால் உருவாகிறது? சொத்து சுகத்திலா சொந்த பந்தத்திலா என்று கேட்டிருக்கிறோம். அதில் சொத்து சுகத்தில்தான் என்று முதலில் உரையாற்றுவதற்காக பேராசிரியர் முனைவர் அருமை சகோதரர் பழனி வருகிறார். நல்ல கைத்தட்டி அவரை வரவேற்குமாறு. வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போது அழகு, முத்துச்சரம் போலே அதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு. எத்தனை கல்லூரிகள் இருந்தாலும் சங்கரா கலை அறிவியல் கல்லூரி பேரழகு. உங்கள் அத்தனை பேருக்கு பணிவான வணக்கம். அன்பான நடுவர், அழகான நடுவர், சிறப்பான நடுவர், தமிழ் இலக்கியங்களை படித்து
அதை மேடையிலே பரிமாறுகிற அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்குரிய எங்கள் அன்பு அண்ணன் நாகை நாகராஜன் அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நம்ம பாராட்டி ஒரு தீபாவளி திருநாள் நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் கொண்டாடி கொள்கிற வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி ஒரு அழகான ஊரில் அருமையான ஊரில் ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கீங்க. பன்னீர் என்னுடைய அருமை நண்பர், அவருக்கு நன்றி சொல்லி ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று பாருங்கள், சோழ நாடு சோறு உடைத்ததுன்னு சொல்லுவாங்க, சேர நாடு தந்தங்களை உடைத்ததுன்னு சொல்லுவாங்க, பாண்டிய நாடு முத்துக்களை உடைத்ததுன்னு சொல்லுவாங்க, காஞ்சிபுரம் சென்னை வேலூர் இந்த பகுதியெல்லாம் தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க, தொண்டை நாடு சான்றோர்களை உடைத்ததுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சான்றோர்கள் வாழ்ந்த பூமி இந்த பூமி. அந்த ஊரில் ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். நான் உண்மையாகவே சொல்கிறேன், உங்கள்கிட்டருந்தே வர்றேன். என்ன, நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜப்பான்காரன் ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சான்னு வச்சுங்களேன், கண்டுபிடிக்கலன்னா அவனுக்கு பிரச்சனை ஆகிடும் இல்லையா? அமெரிக்காக்காரனுக்கு அணுகுண்டு விற்கலனாலே பிரச்சனை ஆகிடும். இப்போ நம்மளுடைய சீனாக்காரனுக்கு தன்னை பெருமையாக நினைக்கலனாலே பிரச்சனை. ஆனால் நம்மளுக்கு நம்ம சொந்தக்காரன் நம்ம நல்லா இருந்தாலே அவனுக்கு பிரச்சனை ஆகிடும். அடேங்க, உலகத்திலேயே ஒரு மனுஷன் நம்மளை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பான்னா அவன் சொந்தக்காரனை தவிர உலகத்தில் வேற யாரும் கிடையாது. உண்மைதானே சார்? உண்மைதானே? சத்தியமாக சொல்கிறேன். வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ஒரு வீடு கட்டினேன் தம்பி, என் சொந்தக்காரன் தான் வந்தா, மாமா தான் வேணும் அவர். என்ன மாப்பிள நல்ல வீடாக இருக்கடா? கேள்வியை அவன் கேட்கும் போதே என்ன சிமெண்ட் போட்ட? சிமெண்ட் பேரை சொன்னேன். மெட்ராஸில் 13 மாடி கட்டுறேன், கீழே வந்தது அதே சிமெண்ட்ரா அது. அவன் கல்யாணத்துக்கு, அதாவது கிரக பிரசு சோறு திங்க வந்தவன். நீங்கள்லாம் நினச்சி பாருங்க, உப்பு இல்லாமல் கூட இருந்தெல்லாம் நல்ல நட்பு இல்லாமல் இருக்க முடியாது சார். உங்கள் நண்பர்கள் தானே வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம். விரும்பிய ஒரு இதயத்தை சொந்தமாக்கிட்டா அது காதல், விரும்பிய எல்லா இதயத்தையும் சொந்தமாக்கிட்டா அதுக்கு பேர் தான் நட்பு. உலகத்திலே பெரிய கஷ்டம் எது தெரியுமா? எது? நண்பு காதலிக்கிறவன்டா காதலிக்கிறவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதா உலகத்திலேயே பெரிய கஷ்டம். அவ இங்கதாப்பா இருக்கா, ஏன் கூட தான் இருக்கா, போய் சொல்லிட்டே இருக்கணும். நீயே பக்கத்துல பார்த்து காட்டி கொடுத்துறாத. உலகத்திலேயே பெரிய கஷ்டம் தான். இப்ப நல்லா நினைச்சு பாருங்க, அந்த நட்புக்குள்ள இருக்கிற சந்தோஷம் சொந்த பந்தத்துக்குள்ள இருக்கா சார்? எங்கேயாவது இருக்கா? நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், இவ்வளோ பொம்பளை பிள்ளைங்க இருக்கேன், நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கைத்தட்டுங்க. எல்லா பெண் குழந்தைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும், கரெக்டா இல்லையா? கரெக்டாக கைத்தட்டுங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? எவ்வளவு மோசமானாலும் அவர் தான் சாப்பிடுவார். நல்லா இருக்கடா தங்கம், சூப்பரா தங்கம், வெரி குட்ரா தங்கம். எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும், கரெக்டா இல்லையா? எல்லா பசங்களும் அம்மாவை தான் பிடிக்கும். அதுவும் 16 வயசு ஆட்டம் நேரம் வருவான். இவர் எப்படிமா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? மகாலட்சுமா இருக்கேம்மா, எப்படி உனக்கு இந்த சாய்ஸ்? அது 18 வயசு ஆகிட்டோம். உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி அடிக்கடி நம்ம ரூட்டில் கிராஸ் பண்ணுறாரு சொல்கிறானா இல்லைங்களா? அப்போ பொண்ணு ஸ்கூல் விட்டு வச்சுட்டா காலேஜ் வந்துடுச்சான்னு அப்பா ஃபோன் பண்ணி விசாரிப்பார். அந்த காலத்தில் தான் லைனில் குறுக்க வந்ததெல்லாம். இப்போ அம்மாட்ட போய் சொல்கிறான், ஏம்மா இன்ஸ்டாவில் நான் யார் யாருக்கெல்லாம் லைக் போட்டிருக்கணும் அதுக்கெல்லாம் உன் புருஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறான், முதல்ல அவனை வெளியில் போய் சொல்லு. அப்படி இல்லைங்க, மெசேஜ் என்ன சொல்றான்னா, வாண்டடா வராதப்பா, வாட்ஸ்அப்பில் வா பண்ணுறான். வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சுங்க. அப்பா வந்து வேலை விஷயமா வெளியில் போயிருப்பாரு, ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஒய்ஃபிட்ட விசாரிப்பார், பொண்ணு வந்துருச்சா காலேஜ்லேருந்து. எப்படி கேட்பாரு தெரியுமா? பொண்ணை, என் தங்கம் வந்துருச்சா, ஐயா, என் வெள்ளி வந்துருச்சா, ஐயா, என் பட்டு வந்துருச்சா, எங்க அம்மா வந்துருச்சா, இவ்வளவு கேட்பாரு பொண்ணை. பையனை என்ன தெரியுமா கேட்பாரு? தோரா வந்துட்டாரா? அவன் வந்தே இருக்க மாட்டான். ஆனால் அவங்க அம்மா சமாளிக்க, இப்போ தான் வந்துட்டு இந்த பக்கத்தில் போயிருக்கான், பின்னாடி இருந்து அவங்க தங்கச்சி சொல்லுவோம், அப்பா அண்ணன்னு வரல, ஏன்னா போட்டு கொடுத்து தான் அது வேலை. ஆனால் வாழ்க்கையில் ஒரே ஒரு உறவு சார், உலகத்தில் நம்ம குடும்பத்தை தாண்டி சொந்த பந்தங்கள்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் என்னைக்கு உள்ளே வர்றானோ அன்னைக்கெல்லாம் பிரச்சனை வரும் சார். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கல்யாணம், இந்த பிள்ளைகள்லாம் கரெக்டாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க, அங்கே ஒரு கிளவி வரும், உங்கள் பொண்ணா எங்கே படிக்குதே? காஞ்சிபுரம் சங்கரா காலேஜில். அங்கேயோ படிக்குது, நம்மதுலேயும் ஒரு பையன் இருக்கான். இது ஒரு கல்யாணத்துக்கு போகணும், இந்த பொண்ணு கல்யாணத்தை அந்த கிளவி அங்கே முடிவு பண்ணும். இந்த பொண்ணுக்கு பதட்டம் ஆகிடும், நாம பார்த்த பையன் என்ன வருது, நடக்குதா இல்லையா? ஒரு விஷயம் சொல்கிறேன், சொந்த பந்தம் என்பது நம்ம நல்லா இருந்தால் வாழ்த்துவான் சார்.
நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளை அவ்வளோ தூற்றுவான். ஆனால் கடைசி வரை ஒரு கல்யாணத்தில் ஒரு பத்திரிக்கையில் பேர் போடலன்னா கூட சொந்த பந்தம் கோச்சிக்கும். ஆனால் நம் கூடவே இருந்து எச்சில் இலையை எடுக்கிறவன் நம் நண்பன் தான் என்பதை உலகத்தில் மறக்க முடியாது. உண்மைதானே சார்? அவ்வளோ பாட்டு மட்டும் போடுறாங்க, சொந்த புள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கு மேல, சொர்க்கத்துக்கு மேலே அனுப்பிடுவான்னு அர்த்தம். அவ்வளவுதான், நம்மளை மேலே அனுப்புறான்னு அர்த்தம். ஆனால் பாருங்க, நம்ம நட்பு எப்படி இருக்கும்? முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா, டே பை டே டே பை டே, வாழ்க்கை பயணம் டே பை டே, மூழ்காத சிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா. யாருங்க இல்லைங்களா? வாழ்க்கை அப்படி தானங்க இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆனால் உண்மையாக பாருங்க சார், சொந்தத்தில் என்ன சொன்னாலும் சார், எங்கள் ஊரில் அன்னைக்கு ஒருத்தன் எல்லாருக்கும் பாயசம் கொடுத்தான் சார், எனக்கும் கொடுத்தான். என்னடா பங்காளி பாயசம் கொடுக்குறேன்? எங்கள் அண்ணன் போன வாரம் ஹரியானா போனார் மாப்பிள்ள, 5 கோடி ரூபாய்க்கு லாட்டரி சீட் வாங்கினாரு, அவருக்கு விழுந்திருக்கு லாட்டரி, அதுக்காக தான் பாயசம்னா. பரவாயில்லையே, உங்க அண்ணனுக்கு 5 கோடி ரூபாய் விழுந்திருக்கு, தம்பி பாயசம் கொடுக்குறியே, நல்ல குடும்பம் தானே, அதுக்காக பாயசம் இல்லை. இப்போ அந்த சீட்டு தொலைஞ்சிச்சு, இனிமே அவனால் வாங்க முடியாது, அதுக்காக அதுக்கு தான் பாயசம்னா. அது கூட பரவாயில்லைங்க, இல்லை அது கூட பரவாயில்ல. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு திருடன் ஒரு புருஷன் முண்டாட்டியை வீட்டில் கட்டிட்டு வாயில் துணி வச்சு அமுக்கிட்டு எல்லாத்தையும் திருடிருக்கான். எல்லாத்தையும் திருடிருக்காங்க. இந்த வீட்டுக்காரன் இருக்கான், என்னடா ஏதோ சொல்ல வர்ற அப்படின்னு வாயிலேருந்து துணி எடுத்துட்டு ஏதோ சொல்ல வர்ற என்னன்றிருக்கான். இங்கே பாரு, என் வீட்டில் திருடுறது பிரச்சனை இல்லை, ஏற்ற விட என் பங்காளி வீடு, அவன் வீட்லையும் திருடிட்டு போ, இல்லைன்னா நாளைக்கு போலீஸ் வந்து செக் பண்ணும்போது அவன் என்ன நக்கலாக சிரிப்பான். உடனே இவன் சொல்லியிருக்கான், முதல்ல அவன் வீட்டுக்கு தாண்டா போனேன், அவன் தாண்டா அட்ரஸ் கொடுத்து உன் வீட்டுக்கே அனுப்பி வச்சான். சொந்த பந்தம் அப்படி சொகுத்தா வாழுத, அதெல்லாம் ஒரு பொருளங்காவும் கிடையாது சார். ஒரே ஒரு விஷயம் உலகத்தில் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, இன்னைக்கு சொந்த பந்தமாக இருக்கிற எல்லாருமே சரி சார், பணம் இருந்தால் தான் சொந்தம். உண்மை தானேங்க? உண்மை. பணம் இருந்தால் தான் சொந்தம், பணம் இல்லைன்னா ஒரு சொந்தமும் கிடையாது சார். எங்கள் ஊரில் அன்றைக்கி பெரிய மனுஷன் அவரை கூட்டு கேட்டேன், ஏங்க உங்கள் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிங்களா, எப்படி இருக்கான்? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெரிய வக்கீல் நம்ம பையன் தான் தம்பி, மொதல் கேஸே என் மேலே தான் போட்டிருக்கான், சொத்தை பிரித்து கொடு, அதுக்கு அவர் படிக்க வச்சாரு. அது கூட பரவாயில்ல. இன்னொரு பெரிய மனுஷன் அவரை கூட்டு கேட்டேன், ஏங்க உங்களுக்கு 2 பசங்களாச்சா, எப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணிட்டேன் தம்பி, மொதல் பையன் இன்ஜினியரு, 26 வயசில் கல்யாணம் பண்ணேன், பொண்டாட்டி கூட்டு வெளியே போயிட்டான். இது எல்லா வீட்லையும் நடக்கிறது தானே. 2வது பையன் டாக்டரு, அவன் ரொம்ப நல்லவன் தம்பி, என்னை வெளியே போக சொல்லிட்டான். மொதல் பையன் மேலே தெரியலக்கா, 2வது பையன் கீழே தெரியலக்கா, அப்பா நடுத்தரில் இருக்காரு. வாழ்க்கையில் நடக்குதா இல்லையா? அது அன்னைக்கு ஒருத்தர் மேடையில் பேசுறார், தாயை காப்போம், தாய் தான் உலகத்தில் மிகச்சிறந்த தெய்வம், தாய் இல்லை என்றால் யாரும் இல்லைனார். 2 பிச்சைக்காரமா முன்னாடி உட்காந்துச்சு. ஒரு அம்மா சொல்லிச்சு, இந்த மாதிரி ஒரு பிள்ளை என் வயிற்றுல பிறந்திருந்தா நான் ஏன்டி பிச்சை எடுக்கிறேன்ச்சு. அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு, வாய மூடுறேன், அவன் தான் என் பிள்ளை. இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது சார் பணத்தை நம்பி தான் சார் இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், சொல்லுங்க. திருவண்ணாமலையில் ஒரு கலெக்டர் கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு வருகிறவர்களுக்கெல்லாம் இறைவனின் சமையல் அறைன்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்தவர்களுக்கெல்லாம் இலவசமாக எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார்ல, அந்த மனிதருடைய மனசு மாதிரி தாங்க வாழ்க்கை இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறோம், எல்லாருமே பணம் 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 பணத்தோட. இன்றைக்கி தீபாவளி சார், ஒன்றும் இல்லை சார், தீபாவளி நம்ம கொண்டாடுறோம், உடனே போய் எடுத்துட முடியுதா? அதுவும் என் மனைவியை கூப்பிட்டுலாம் தீபாவளிக்கு சேலை எடுக்க போனால் 55 புடவை எடுத்து போடுறான் சார். ஒன்று கூட நல்லாவே இல்லை, ஒன்று கூட நல்லாவே இல்லை, ஒன்று கூட நல்லாவே இல்லை. ஓ மூஞ்சி நல்லா இல்லையா அவன் ஏதாவது சொன்னானா? அதுலேயும் சில பொம்பளைங்க இருக்கு, இந்த பார்டரு அந்த சேரில் இருந்தால் நல்லா இருக்கும், வெட்டி வச்சு தைய அங்கே உட்காந்து, இந்த பூவு அது இருந்தால் நல்லா இருக்கும், பிச்சு ஒட்டு. 3.5 மணி நேரம் பார்த்துட்டு சொல்கிறா, சார் இந்த கடை நல்லாவே இல்லை, அடுத்த கடைக்கு போவோம். அவன் என்னை முறைக்கிறான், அதுக்காக பனியன் சட்டி வாங்கினேன் அவன்கிட்ட. இதே மாதிரி வாங்கி வாங்கி 42 ஆயிடுச்சு சார். ஒரு நாள் பனியன் சட்டி தான் மொட்டை மாடியில் காய போட்டிருக்கேன், மொட்டை மாடியில் காய போட்டிருக்கேன் சார். அன்னைக்கு 3 பசங்க வந்து, சார் புதுசாக மேன்சன் ஆரம்பிச்சிருங்களா, நிறைய காயுது, நாங்கள் வேணா ஒரு வாரம் தங்கலாமா சார் கேட்குறாங்க. இன்னைக்கு நாட்டில் நிலவர சார். நான் பழனி ஒரு ரகசியம் சொல்கிறேன், தீபாவளிக்கு ஏன் நீங்க மேடையில் சொல்லுங்க, ஏன் ரகசியமா சொல்றீங்க? இல்ல, தீபாவளிக்கு புடவை எடுக்க போறப்ப 55 புடவையெல்லாம் பொண்டாட்டிக்கிட்டே காமிக்க கூடாது. ஏதாவது ஒரு புடவை நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
அந்த சேல்ஸ் கேள்கிட்ட சொல்லி அது நெஞ்சில் வச்சு காமிக்க சொல்லணும். காமிக்கிறப்ப இந்த பொண்ணுக்கு இந்த புடவை நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா உடனே நம்ம பொண்டாட்டி அந்த புடவை எடுத்துருவான். பா என்ன டெக்னாலஜிங்க வரலாம் மனுஷன் கல்யாண சேலை எடுக்கிறப்ப பார்த்தா அது சேல்ஸ் கேளுக்கு நல்லா இருக்கும், இவளுக்கு நல்லா இருக்கணும்ல. இல்ல சேலை எடுக்கிறப்பெல்லாம் பார்த்தேன்னா பொண்டாட்டி எல்லாம் மேல பார்டரை பார்ப்பேன், நான் கீழே தொங்குற வில்லையை தான் பார்ப்பேன். ஏன் ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கும், இங்க பிபி ஏறும். நீயாவது பரவாயில்ல, நீங்க வேற இல்ல நீயாவது பரவாயில்ல பனியன் சட்டி எடுத்திருக்க, நான் வெறும் துண்டோட தான் வெளில வந்தேன். நீங்க பரவாயில்லைங்க. இப்படிதான் மனைவி, என் மனைவி ஒரு பச்சை கலர் புடவை ஒரு ரோஸ் கலர் புடவை ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்காண்ணா நான் பார்த்துட்டு நான் என்னங்க பார்ப்பேன், ஆண்கள் ரேட்டு தானே பார்ப்போம். பச்சை கலர் புடவை பார்த்தா 5500 போட்டிருந்தது, ரோஸ் கலர் 9500 போட்டிருந்தது. உனக்கு பச்சை தாண்டி எடுப்பா இருக்கும்ன்றேன், உங்களுக்கு பச்சை பிடிச்சிருக்கு எனக்கு ரோஸ் பிடிச்சிருக்கு, ரெண்டையும் பேக் பண்ணுங்கன்றேன். என்ன கருமத்துக்கு இப்போ நம்மகிட்ட கேட்டாத, அது அவளே எடுத்து தொலை வேண்டியதானே. ஒரே ஒரு விஷயம் உலகத்தில் நான் சொல்கிறேன், இப்போ சொந்த பந்தங்கள் நம்ம சொல்கிறோம்ல, செக்கெடுத்த செம்மல் வஉசி அவர்கள், செக்கெடுத்த செம்மல் வஉசி அவர்கள் 27 ஆண்டு காலம் சிறைக்கு போனார். 8 ஆண்டு காலம் சிறைவாசத்தை அனுபவித்தார். அவர் வெளியே வந்தபோது ஒரே ஒரு மனிதர் கூட வரல. வந்தது யார் தெரியுமா? சுப்பிரமணிய சிவமும் அவர் கூட கணக்க பிள்ளை மட்டும்தான் வந்தாங்க. அவங்க மனைவி மீனாட்சி தேம்பி தேம்பி அழுதாங்க. அப்போ மீனாட்சியை பார்த்து அவர் என்ன தெரியுமா சொன்னார்? கவலைப்படாத மீனாட்சி, பாரத மாதா வரப்போகிற தேரை உன் கணவன்தான் முதலில் இழுத்தான் என்பதில் பெருமை கொள் மீனாட்சின்னு சொன்னார் வஉசி. எனவே சார் யதார்த்த சொன்னதார், மண்ணை ஆண்ட பரம்பரையில் பிறந்த மனிதன் கடைசியில் பெரம்பூரில் மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்து மடிந்தார். வாழ்க்கைங்கிறது அதான் சார். சொந்த பந்தங்கள்லாம் இன்றைக்கி காசு இருந்தால் உங்கள் கூட இருப்பாங்க, காசு இல்லைன்னா உங்களை விட்டு போயிட்டே இருப்பாங்க. சார் யதார்த்தத்தை பேசுங்க. சொந்த பந்தம் அவர் வந்து அப்படி நிறுத்திடுவார் இப்படி பண்ணிடுவார் அப்படிங்கலாம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் பெண்களுக்காக சொல்கிறேன், இவ்வளோ பேர் கணவனை விட முக்கியம் கல்விமா, கணவனை விட முக்கியம் கல்வி. கணவன் கூட உங்களை கைவிடலாம், கல்வி ஒருபோதும் உங்களை கைவிடாது. வாழ்க்கையில் நீங்கள் மிக முக்கியமாக ஆண் பெண் எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தை உயர்த்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் உழைத்து கஷ்டப்பட்டு உங்கள் அம்மா அப்பா நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா அதற்காக கஷ்டப்பட்டு உழைங்க. நீங்கள் இங்கே படிக்கிறதுக்கு காரணம் இயேசு காரணமா, இல்லை நபிகள் நாயகம் காரணமா, இல்லை சிவபெருமான் காரணமான்னு எனக்கு தெரியாது. எந்த மதத்தை சார்ந்தவர்களும் நான் இல்லை. ஒரே விஷயம் சொல்கிறேன், காட்டிலும் மேட்டிலும் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்கள் தாய் தந்தையர்கள் தான் காரணம். அதுக்காக நீங்கள் உழைங்க. அதுதான் மனித சமுதாயத்துக்கு மிகப்பெரிய விஷயம். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் தாய் தந்தையருக்கு நன்றியுடையாருங்க, அதான் முக்கியமே தவிர சொந்த பந்தம்லாம் வரும் போகும். அதனால் பணத்தை சேமியுங்கள், குணத்தால் வெற்றி பெறுங்கள், வாழ்வில் எல்லா வளமும் பெறுங்கள் என்று சொல்லி மிக அற்புதமாக இந்த வாய்ப்பை வழங்கிய வசந்த் தொலைக்காட்சியை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக நண்பர் பழனி அவர்கள் சொந்த பந்தத்தினால் வருகிற பல சிக்கல்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் காசு பணம் சேர்ப்பது ஆணாக இருந்தாலும் கொண்டு வந்து கொடுக்கிற காசை தனக்காகவும் தன் உறவுகளுக்காகவும் மட்டுமே பயன்படுத்தி பண்படுத்துகிற பொறுப்பு பெண்களுக்குத்தான் உண்டு. அந்த வகையில் சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்றால் சொந்த பந்தத்தின் உறவில்தான் இருக்கிறது என்பதை தன்னுடைய அழகிய தமிழால் உங்களுக்கு படைக்க வருகிறார் நாகர்கோவில் மோனிஷா அவர்கள். நல்லா கைதட்டி பாராட்டு. உலகெங்கும் வாழும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தாயையும் தமிழையும் வணங்கி நடுவர் அவர்களே, எங்க அண்ணன் வந்து அழகா பேசிட்டு போனாங்க. உண்மையாகவே அந்த 2 பேரையும் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களான்னே தெரியல. அந்த பேச்சு பேசிட்டு போயிருக்காங்க. இவங்க 2 பேரையும் செய்ய முடியாதுமா, இதெல்லாம் மேட் இன் ஜப்பான், ஆர்டர் பண்ணிட்டாங்க, சைனா ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பாங்க போல இருக்குது அமேசான்ல. எப்ப பாரு பணம் பணம்னு. நான் உண்மையாகவே ஒரு நாய் இருக்குல்ல, நாய் நடுவர் அவர்களே, ஒரு நாய் இருக்குதுல்ல, நாய் தெருவுல போற அந்த ஒரு நாய்க்கு கூட சில வார்த்தையை நிறுத்தி சொன்னா தப்பா போயிடும். நடுவர் அவர்களே நாய் அப்படின்னு நடுவர் அவர்களே கமா
வெளியே போகக்கூடிய ஒரு நாய் இருக்குல்ல, அந்த நாய்க்கு ஒரு நாள் சோறு வச்சா கூட அது 3 நாள் நம்ம பின்னாடி வாலாட்டிக்கிட்டு வருமே. அம்மாவும் மனைவியும் போட்ட சோறை சாப்பிட்டுக்கிட்டு பட்டன் தெரிக்கிற அளவுக்கு சேர்ல உட்காந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசிட்டு போயிருக்கீங்க. உள்ள இழுத்த ஒண்ணு. ஆனா ஒண்ணு தெரியுமா, ஒரு நாள் சோறு வச்சாலும் 3 நாள் பின்னாடி வர நாயை தெரியாம மிதிச்சிட்டோம்னா லவ்னு கடிச்சிடும். கடிக்கும்ல. ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் குறை சொல்லிட்டு போறாங்க. நாங்கெல்லாம் சும்மா விட்டு வச்சிருக்கோம்னா எதுக்கு? உறவுகள் தான் எங்களுக்கு முக்கியம்னு சும்மா விட்டு வச்சிருக்கிறோம். அதுல கேக்குற காசு தான் முக்கியம்னா காசை கொண்டுட்டு எங்கயா போவீங்க நீங்க எல்லாம்? இல்ல இந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் படுத்து கிடக்க போறீங்களா? வீட்டுக்கு தானே போறீங்க. பணம் தான் முக்கியம் வேண்டான்னு சொல்றாங்கல்ல, பணம் தான் முக்கியம், உறவுகள் வேண்டான்னு சொல்றாங்கல்ல. எங்க பழனி அண்ணாக்கு ஒரு புள்ள இருக்குது, ஒரு பொம்பளை புள்ள இருக்குது. எங்களுடைய நடுவருடைய காரை வித்துச்சுனாலும் ஒரு 10 லட்சம் ரூபாய் தாரே, நான் பழனி அண்ணாக்கு கொடுக்குற அந்த ஒரு புள்ளைய எனக்கு தத்து கொடுக்குறீங்களாண்ணா? அது எதுக்கு ஏன் காரை விற்கிற? என்கிட்ட கார் இல்லையே. என்கிட்ட கார் இல்லையே. உங்ககிட்ட தான் வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவரை வித்துடு. OLXலயே போட்டுடு. அதை வாங்குறதுக்கே யாரும் இல்லை. அவரு எவனுமே வாங்கல, நீ தான் வாங்கியிருக்கிற. ஆமா அது ரீசேல் ஆகாது, அது நீ யாருக்குமே பிரயோஜனப்படாது. நடுவர் அவர்களே, உறவுகள் வேண்டாம் குடும்பமே வேண்டாம்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு 18 வயசு ஆன ஒன்னியே என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருக்கா, நாகர்கோவில்ல பொண்ணு இருக்கா, கன்னியாகுமரியில பொண்ணு இருக்கா, இந்த மோனி மாதிரி அழகான பொண்ணு இருக்கான்னு எதுக்கு நீங்க எல்லாம் பொண்ணு கட்டி வரீங்க? பேசாம இடுப்புல ஒரு காவி வேட்டியை கட்டிட்டு குத்தாலத்துல போய் குத்த வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே. எதுக்கு உங்களுக்கு எல்லாம் கல்யாணம்னு கேட்கிறேன். ஒரே ஒரு திருத்தம், என்ன? மோனி மாதிரி அழகான பொண்ணு என்று சொன்னதை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன். ஏன் சார்? ஏமா நீங்க நான் எதுக்கு வாயை திறந்துக்கிட்டு? அது சரி, உங்க பாடு உங்களுக்கு. நடுவரவுல எனக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு 14 வருஷம் ஆகுது. சரி, கல்யாணம் முடிஞ்சு 14 வருஷம் ஆகுது. எங்க வீட்டுல எனக்கு ஒரு மாமியார் இருக்குது. அந்த மாமியார் இன்னும் நான் உயிரோட தான் வச்சிருக்கேன் தெரியுமா? ஆமா, இன்னைக்கு வித்தாலும் 2 கிட்னி 2 லட்சம் ரூபாய்க்கு போகும். அதுக்காக காசுக்காக எல்லாம் உயிரோட வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. எப்பவுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு எப்போ மாமியாருக்கு மருமகளுக்கு எப்போ பாரு ஒரு சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்லேயே வரதாங்க செய்யும். சண்டை இல்லாத வீடு எது? எப்போ பாரு டிஃபன் வச்சு கொடுத்தா உனக்கு தேங்காய் சட்னி மட்டும்தான் வைக்க தெரியுமான்னு கேட்குது. சரி, அதுதான் பிடிக்கல போல இருக்குதுன்னு தக்காளி சட்னி வச்சு கொடுத்தா இதையே வச்சு கொள்றேடி வேற ஏதாவது வைன்னு சொல்லிச்சா, நானும் புதுசாக ஒரு சட்னி வச்சு கொடுத்தா என் புருஷன் என்னை அடிக்க வர்றாரு. என்ன சட்னி? அரளி விதையில சட்னி அரைச்சு கொடுத்தது தப்பா? தப்பே இல்லை சார். எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருக்கட்டுமே, அரளி விதையில சட்னி மட்டும் இல்ல, ஜூஸ் போட்டு குடு, ஒரே திடியா போட்டு. அப்படியா? ட்ரை பண்றேன் நாளைக்கு. சார், என் மாமியாருக்கு தொண்டையில சின்னதா ஒரு சதை வளர்ந்துருச்சு சார். சரி, டாக்டர் கிட்ட போன உடனே டாக்டர் சொன்னாங்க இதை எடுக்கிறதுக்கு ஒரு 15,000 ரூபாய் செலவாகும்னு சொன்னாங்க. என் மாமியாருடைய நலனை கருத்தில் கொண்டு, டாக்டர் நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்நாக்கில் இருக்க அந்த சதையை நீங்கள் எடுக்கிறதோட சேர்த்து வெளியில் தொங்கிட்டு இருக்க அந்த பெரிய நாக்கையும் சேர்த்து எடுங்கன்னு சொன்னால் சண்டைக்கு வராங்க. அதுக்காக எல்லாம் வீட்டில் அடிச்சுக்கிட்டா இருக்க முடியும்? இதெல்லாம் நீ கேட்டுவிடாதம்மா, போறப்பே நாக்க வெட்டுறேங்குது. அதுக்காக எல்லாம் வீட்டுல இருந்து சண்டை வந்துகிட்டு அப்படியே விட்டுற முடியுமா? சரி, எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் இன்னைக்கு நான் கன்னியாகுமரியில இருந்து இங்க வர்றதுக்கு எனக்கு 17 மணி நேரம் எனக்கு டிராவல். இன்னைக்கு நான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகணும்னா நாளைக்கு நைட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். போகும்போது தான் பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது இருப்பாங்க, என்னடி உன் மருமக நேத்திக்கு போனா இன்னைக்கு தான் வரான்னு எவ்வளவு பத்த வைப்பா. அப்ப என் மாமியார் என்ன சரிமா சொல்லும், எவடி அவ என் மருமகளை பத்தி பேசுறது, அவளுடைய நடை என்ன, அவளுடைய உடை என்ன, அவளுடைய ஜடை என்ன, 6 அடி கூந்தல், கொஞ்சம் திரும்ப வேணாம், இமேஜ் டேமேஜ் ஆயிரும். யாராவது என் மருமகளை பத்தி பேசினீங்கன்னா நாணக்கேடு வந்துரும்னு சொல்லி விட்டு கொடுக்காத ஒரு உறவு எதுன்னா அதுதாங்க குடும்பத்துல இருக்குது. எங்க பசங்களுக்கு எல்லாம் அப்பா பேச்ச யாருமே கேட்க மாட்டாங்க. அப்பா சொல்லுவாரு, டேய் தம்பி தலைவலிக்குதுடா ஒரு தைலம் வாங்கிட்டு வாடான்னு. என்ன தலைவலியோ, டே மெடிக்கல் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை வாங்கிட்டு வாடா. மாத்திரை வாங்கிட்டு வந்தா அது நீ சாப்பிடுவியோ இல்லையோ, அப்படியே சாப்பிட்டாலும் உனக்கு தலைவலி போகுமோ இல்லையோ, அப்படியே தலைவலி போனாலும் நீ உயிரோட இருப்பியோ இல்லையோ அப்பாவை அப்பவே குடியில வச்சிருவான். ஆனா அப்பா பேச்சை கேட்காத எந்த ஒரு பசங்களும் அப்பாக்குன்னா எவன் பேச்சையுமே கேட்காம இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட உறவுகள் இருக்கிறத கைதடி காப்பாற்றி தான் கொடுங்களேன்.
ஒரு மனைவி கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் சொல்கிறாரு ஏதாவது ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியுங்கிறப்போ பணத்தாசை பிடிச்ச எந்த ஒரு ஆம்பளையாவது எனக்கு பணம் தான் முக்கியம், 2 உயிருமே போனாலும் பரவாயில்லன்னு எந்த ஒரு ஆணாவது சொல்லுவாங்களா? கிடையாதுங்க. டாக்டர் காலில் விழுந்து என் சொத்தை வித்துனாலாவது நான் கொடுக்குறேன், என் மனைவியும் என் குழந்தைங்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்லாத எந்த ஒரு ஆண்களும் இந்த உலகத்திலே கிடையாதுன்னா பணத்தை விட இன்னைக்கு உயிருக்கு மதிப்பதிங்கங்க. இன்னைக்கு பெண்கள் எல்லாம் வீட்டில் தலை குனிஞ்சு இருக்காங்கன்னா ஏன் காரணம் தெரியுமா? நீங்க எல்லாம் தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு காரணமே எங்க பெண்கள் தான். பணம் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறவு சரியில்லாம இருந்துச்சுன்னா எத்தனை கோடி ரூபாய் நீங்க வச்சிருந்தாலும் அது உங்களுடைய காலில் போடக்கூடிய செருப்புக்கு சமமா இருக்குதுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுடைய மதிப்பு அவ்வளோ அதிகங்க. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் கோயிலுக்கு போகும்போது 500 ரூபாய் தாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, 10 சவரன் நகைக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு யாருமே சொல்றது கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு பேர்லயோ அப்பா பேர்லயோ மனைவி பேர்லயோ குழந்தைங்களுடைய பேர்லயோ தான் அர்ச்சனையே பண்றாங்கன்னா பணத்தை விட உறவுகளுக்கு தான் மதிப்பு அதிகம். ஒரு பொண்ணு 2 குழந்தைங்க விளையாடினே இருக்கிறாங்க. 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும்போது பணக்கார வீட்டு குழந்தை சொல்லுது, இங்க பாரு எங்க அப்பா எனக்கு வெளிநாட்டுல இருந்து பொம்மை எல்லாம் அனுப்பியிருக்காங்க, டேப் அனுப்பியிருக்காங்க, ரிமோட் கார் அனுப்பியிருக்காங்க, நான் இதை வச்சு விளையாடுவேன்னு சொல்லும் பொழுது அந்த ஏழை குழந்தை அந்த குழந்தைய பணக்கார குழந்தைய பார்த்து சொல்லுது, உங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து உனக்கு பொருட்கள் தான் அனுப்பி உன்னை விளையாட வைக்கிறாரு, ஆனா எங்க அப்பா என் கூட இருந்து பொம்மையாகவே மாறி என் கூட இருந்து விளையாடுறான்னு ஒரு குழந்தை சொல்லுதுன்னா அந்த குழந்தைகிட்ட கேட்டு பாருங்க. ஒரு குழந்தை தொலைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய இப்போ ஒரு 50,000 ரூபாய் கையில் இருக்குன்னா அந்த 50,000 ரூபாய் தொலைஞ்சு போச்சு, என்ன பண்ணுவீங்க? திருப்பி சம்பாதிப்பீங்க. அந்த 50,000 ரூபாய் போட்டுன்னெல்லாம் விட மாட்டீங்க, நேராக காவல்துறை கிட்ட போய் என்னுடைய 50,000 ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லுவீங்க. அவர் கேட்பாரு என்ன நம்பரு, எந்த பர்ஸில் வச்சிருந்தீங்க, பர்ஸில் என்னென்ன இருந்துச்சுன்னு எல்லாமே உங்ககிட்ட டீட்டெயில் கேட்பாங்க. இதே ஒரு குழந்தை தொலைஞ்சு போயிடுச்சுன்னு வைங்களேன், காவல்துறையில் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, அந்த குழந்தைய அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு இந்த ஒரு குழந்தை இங்கே இருக்குதுன்னு சொன்ன உடனே ஒரு அம்மாவோ அப்பாவோ அந்த காவல் நிலையத்துக்கு வரும் பொழுது அந்த குழந்தை தூரத்தை வாசல்ல பார்த்த உடனே எங்க அப்பா வராருன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சி அழக்கூடிய அந்த தருணம், அதுக்கு அந்த குழந்தைக்கு இவங்க தான் அப்பான்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம அங்க நிரூபணம் ஆகுதுன்னா எங்க இன்னைக்கு உறவுகளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அவ்வளவு அதிகங்க. அண்ணன் சொன்னாங்க, திருடன் வந்து பங்காளி வீட்டுல போய் திருடிட்டு போடான்னு சொன்னான்னு. எல்லாரும் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அண்ணன் வீடு 2 நாள் மூடி இருக்கட்டுமே, பூட்டு போட்டு 2 நாள் பூட்டு தொங்கின்னு இருக்கட்டுமே, தம்பி நினைப்பான் எங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சு, எங்கள் அண்ணன் எங்கே போனான்னு தெரியலையே, சரி சண்டையாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுடலான்னு சொல்லி மனசை பதச்சு ஒரு ஃபோன் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க பாருங்க. அந்த வார்த்தைகளில் இருக்குதுங்க இன்னைக்கு வாழ்க்கை. பணம் இல்லைன்னா கூட ஒரு மனுஷனை ஏழைன்னு தான் சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் பிச்சைக்காரனே சொல்லிட்டு போட்டுமே. ஆனால் உறவுகள் இல்லாத ஒரு மனிதனை அனாதைன்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய வலியை கொடுக்கும் தெரியுமா? நடுவர் அவர்கள் நிறைவாக இப்படி சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். ஒரு மண்பானையும் ஒரு செம்பு பானையும் பேசிக்கிட்டுச்சான். செம்பு பானை மண்பானை கிட்ட கேக்குது, என்ன உன்னுடைய பானையில நீர் ஊற்றி வைக்கும் பொழுது மட்டும் அந்த நீர் இவ்வளவு குழுமையா ருசியா இருக்குதே, எங்களுடைய பானையில நீர் ஊற்றி வைக்கும் பொழுது இந்த ருசி இல்லையே அப்படின்னு செம்பு பானை மண்பானை கிட்ட கேட்கும் பொழுது மண்பானை சொல்லிச்சான், என்னுடைய ஆரம்பமும் மண்தான், என்னுடைய முடிவும் மண்தான். இதை எந்த ஒரு மனிதன் உணர்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள்னா முடி சார்ந்த மன்னராக இருந்தாலும் கடைசியில் பிடி சாம்பல் என்பதை மறவாமல் இருக்குமாறு கேட்டுக்கொண்டு மண்ணில் இறக்கப் போகிறோமே தவிர மீண்டும் பிறக்க போவதில்லை. வாழுகிற காலம் வரை உறவுகளோடு வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் உலகம். மோனிஷா நல்லா அருமையாக சொல்லியிருக்கேன். அது சொன்னதிலேயே மிகச்சிறந்த வார்த்தை எது தெரியுமா? இந்த மேடைக்காக மட்டுமல்ல, பணம் இல்லாதவனை ஏழை பிச்சைக்காரன் என்று சொல்லுவார்கள், உறவு இல்லாதவனை அனாதை என்று சொல்லுவார்கள் என்று சொன்னார்கள். நண்பர்களே, பெரியோர்களே, காஞ்சி மண்ணில் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் உறவே இல்லாதவன்தான் உறவுகளை காப்பாற்றுகிற இறைவனாக இருக்கிறான். அந்த இறைவனுக்குத்தான் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அனாதையாக இருக்கிறான். எனவே
அனாதை என்பது இழிச்சொல் அல்ல. அனாதை என்பது இறைவனுக்கு நிகரான சொல் என்பதை இந்த மன்றத்திலே பதிந்து இவர்கள் கேட்ட அத்துணை கேள்விகளுக்கும் உடனடியாக அதிரடியாக பதில் சொல்வதற்கு இதோ வருகிறார் என் அருமை தம்பி அரக்கோணம் தினேஷ் அவர்கள். உலக அரசியல் வரலாற்றிலேயே தன் கட்சி தொண்டர்களை பார்த்து தம்பி என்று அழைத்திட்ட மா தலைவன். பாராளுமன்றத்திலே ஜிப்பாக்களுக்கு மரியாதை கிடைத்த காலகட்டத்தில் வேட்டி சட்டைக்கும் மரியாதை கிடைக்க செய்த மாண்பாளன், காஞ்சி தந்த வாஞ்சி தலைவன் பேரறிஞர் அண்ணா பிறந்த இந்த காஞ்சி மண்ணை தொட்டு வணங்கி, நாடு போற்று நல்லதொரு நடுவரும், பட்டிமன்ற துறையிலே எங்களுக்கெல்லாம் அதிக சம்பளத்தை கொடுத்து எங்களுக்கு எப்பொழுதும் சிறப்பு சேர்க்கிற கலைமாமணி நாகையார் அவர்களே, எதிரணியிலே அமர்ந்திருந்தாலும் என் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற அன்பு தோழிகளே, சகோதரிகளே, சரி இருந்துட்டு போகட்டும். என் அணியிலே வலு சேர்த்து அமர்ந்திருக்கிற என் பாசத்திற்குரிய குருநாதர், என் பேராசிரியர் அண்ணன் கோ பழனி அவர்களே, இந்த ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் இந்த தீப ஒளி திருநாளிலே உங்களுக்கு காண்பித்திருக்கிற வசந்த் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த அரக்கோணம் தினேஷின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, உலகிலேயே அதிக அழகிகளை வைத்திருக்கிற நாடு, பெருமை இருக்கிற நாடு எதுன்னு கேட்டா அது வெனிசுலா. உலகத்திலேயே மிக அறிவாளிகளை வைத்திருக்கிற நாடு அப்படின்ற பெருமையை சேர்த்திருக்குதுன்னு சொன்னா அது பின்லாந்து கிடையாது. அந்த வரலாறை மாத்தணும்னு சொன்னா அதிக அழகிகளும் அதிக அறிவாளிகளும் இருக்கிற நாடு காஞ்சி சங்கரா கலை கல்லூரி என்பதை நீங்கள் நிரூபித்திருக்கணும். அது ஏன் பொண்ணுகளை அழகின்னு சொன்னா எங்க பசங்களை அறிவாளின்னு சொன்ன தெரியுமா? இந்த அழகை மேய்க்கிறதுக்கு அறிவு ரொம்ப அவசியம், முக்கியமா. கண்டிப்பா. ஏன்னா எப்பவுமே கல்யாணம் பண்ணும்போது கல்யாண பொண்ணு கொஞ்சம் லேட்டா தான் வரும். ஆமா, மண்டபத்துக்கு கல்யாண பொண்ணு கொஞ்சம் லேட்டா தான் வரும். ஏன்னா ஆப்பு அவ்வளவு சீக்கிரம் வராது, மாப்பிள்ள கொஞ்சம் லேட்டா தான் வரும். நல்லா பாருங்க, ஒரு வார்த்தை உண்டு, திருமணங்கள் எங்கு நிச்சயிக்கப்படுகிறது? சொர்க்கத்தில். திருமணங்கள் எங்க நிச்சயிக்கப்படுகிறது? சொர்க்கத்தில். அவ்வளவு தூரத்துல தப்பு நடந்தா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? எங்கேயோ யாரோ பண்ண தப்புக்கு நாங்க மாட்டிக்கிறோம். இன்னைக்கு அருமையான கேள்வி, திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதா? இல்லை இல்லை. இன்று மன பொருத்தத்தை பார்த்து மன வாழ்க்கை அமையவில்லை, பண பொருத்தத்தை பார்த்து தான் மன வாழ்க்கை அமைகிறது. சில்லறை இல்லைன்னா கல்லறை போற வரைக்கும் எவனும் நம்மளை மதிக்க மாட்டான். சார் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, வருமானம்னு ஒரு சொல் இருக்கு உங்களுக்கு. ஆமா, வரு கூட்டல் மானம். உங்களுடைய மானமே உங்கள் வருமானத்தை வைத்து தான் இருக்கிறதே தவிர சொந்த பந்தத்தினால ஒரு யூஸும் கிடையாது. நல்லா பேசுனாங்க மோனிஷா. வந்த உடனே ஐயோ நாங்கெல்லாம் நீங்க எதுக்கு பொண்ணு வேணும் பொண்டாட்டி வேணும்னு நினைக்கிறீங்க, நாங்க உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, இப்படியெல்லாம் நீங்க கேட்குறீங்கன்னு. சரி, நாங்க தான் வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாம உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு வர்றோம்ல, நீ வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானே? நீ ஏன் ஜன்னலை திறந்து மாப்பிள்ளை வந்தவொடனே பாக்குற? இல்ல, நம்ம தான் பொண்ணு பார்க்க போறோம்ல, நீ ஏன் சைடுல பாக்குற? இதுல வேற புருஷனை போட்டு தள்ளுறதுக்கு அரளி வேதல சட்னியா? சரி வச்சு குடுமா, தப்பு இல்ல. அரளி வேத சட்னி, இதுல நடுவர் வேற ஜூஸ் போட்டு குடிமான்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஜூஸ் போட்டு குடிமா. இல்ல தினேஷ், சட்னினா பச்சை மிளகாய் வச்சிருவாங்க, ஆமா உரைக்கும், அதனால ஜூஸ்னா நல்லா இருக்கும், கொஞ்சம் ஐஸ் போட்டு நிறைய குடுமா அப்படின்னு சொன்னாங்க. ரைட் சார். நம்ம வீட்டுல பொதுவா ஒரு மீன் குழம்பு செய்யறாங்கன்னா முதல்ல அந்த மீன் குழம்பை யாரு சமைச்சுப்பா, ருசி பார்ப்பாங்க, உப்பு கரெக்டா இருக்கான்னு? லேடிஸ் தான், சமைக்கிற பொண்டாட்டி தான். ஒரு கருவாட்டு குழம்பு செய்யறாங்கன்னா முதல்ல ருசி யார் பார்ப்பாங்க? சமைக்கிற அந்த லேடிஸ் தான். சாம்பார் செஞ்சா கூட உப்பு பார்க்கறது நீ தானே. உன் புருஷனுக்கு அரளி வித சட்னி வை, முதல்ல நீ உப்பு பார்த்துட்டு அப்புறம் வை அவனுக்கு. இந்த ஐடியாக்கே நல்லா கை தட்டுங்கப்பா, ஆம்பளைய காப்பாத்துப்பா. நடுவர் அவர்களே, நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாரு எங்க அணி தலைவர் அருமையா. நட்பு இல்லாத வாழ்க்கை நரம்பு இல்லாத வீணைக்கு சமம்னு சொல்லுவாங்க. அது என்னதான் ஒரு வீணை என்பற நரம்பு இல்லாத வீணை மரக்கட்டை தான். இங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாம் தான் ஃப்ரெண்டை பார்த்து மச்சான் மச்சான்னு கூப்பிடுவான். ஏன் பசங்களை மச்சான்னு கூப்பிடுறான்னா, அவன் தங்கச்சியை காதலியா நினைக்கிறதுனால இல்ல, அவன் காதலி கூட எனக்கு தங்கச்சி தான் நினைக்கிற அந்த உண்மையான நட்பு இருக்கிற ஒரே காரணத்தினாலதான். இதுல எம்மா மச்சான் சுத்தி நிக்கிறான்னு இப்ப தெரியுது எனக்கு. அமெரிக்காக்காரன் தன்னை பத்தி பெருமையா பேசலன்னா செத்து போயிருவான். ஜப்பான்காரன் எதனா புதுசா கண்டுபிடிக்கலன்னா செத்து போயிருவான்.
சைனாக்காரன் எவனன்னா சீண்டி சண்டை போலன்னா செத்து போயிடுவான். நாம சொந்தக்காரன் நம்ம நல்லா வாழ்ந்தாலே செத்து போயிடுவான். ஏன் கைத்தட்டு கம்மி தெரியுமா? ஏன் சார்? ரிப்பீட்டா? பழனி இப்பதான் சொன்னிச்சு சார். அமெரிக்காவில் நான் போய் அந்த பயணப்பட்ட போது நான் நினைச்சாங்க பார்த்தேன், பணம் என்கிற ஒரு விஷயம் மனிதனுக்கு எவ்வளவு அவசியம் தெரியுமா? பணம் என்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு அவசியம் தெரியுமா? எனக்கு யார் தேவை அப்படின்னு சொல்றதை என் மனம் தீர்மானிக்கலாம். கரெக்டா? உங்க கூட நான் நட்பு பாராட்டலாமா இல்லையா, இல்ல இங்க இருக்கிற நண்பர்களோட நட்பு பாராட்டலாமா இல்லையான்னு என் மனம் தீர்மானிக்கலாம். நான் எனக்கு யார் தேவை என்பதை என் மனம் தீர்மானிக்கலாம். ஆனா நான் யாருக்கு தேவை என்பதை என்கிட்ட இருக்கிற பணம் மட்டும்தான் தீர்மானிக்குமே தவிர சொந்தம் வந்ததுனால எந்த யூஸுமே இல்லை. உங்களுக்கு தமிழ் மொழி தெரியலாம், இங்கிலீஷ் தெரியலாம், ஆங்கிலம் தெரியலாம், ஏன்னா இந்தி மொழி கூட நீங்க கற்று வைத்திருக்கலாம், எத்தனை மொழி வேணா தெரியலாம். ஆனா பணத்துக்கு தெரிந்த ஒரே மொழி என்ன தெரியுமா? இன்று நீ என்னை காப்பாற்றினால் நாளை நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று பணம் மட்டும்தான் சார் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். கஷ்டம் என்ற நேரத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்தது. ஊரெல்லாம் கொரோனா வந்தது. நம்ம மாசா துரிஞ்ச நாமெல்லாம் மாஸ்க் போட்டு திரிஞ்சிருந்தோம். கரெக்டா? அப்போ மாஸ்க் போட்டு சுத்த வச்ச கொரோனா காலத்தில் நிறைய பேர் இறந்தாங்க. நீங்கெல்லாம் நினைக்கலாம் கொரோனா வந்து செத்தாங்கன்னு. கொரோனாவுக்கு சிகிச்சைக்கு பலனின்றி அவங்கெல்லாம் சாகல, சிகிச்சைக்கு பணமின்றி செத்தவங்க தான் அதிகம். பணம் இருந்தால் உங்க உயிரை நீங்க காப்பாத்திக்கலாம். அதுதான் யதார்த்தமான உண்மை. அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சொந்தக்காரன்லாம் எப்படி தெரியுமா சார்? எனக்கு ஒரு பங்காளி இருக்கான் சார். அவன மாதிரி ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு இருக்கிற பங்காளி யாருமே இல்லை சார். நான் முதல்ல போயிட்டு ஒரு தொலைக்காட்சியில் காமெடி நிகழ்ச்சியில் பேசி ஒரு கார் வாங்கினேன் சார். வாங்கின உடனே சந்தோஷப்பட்டான் சார் என் பங்காளி. எங்கள் அண்ணனாவது ஒருத்தன் போட்டு தரணும்னு நினச்சான், ஆனால் என் பங்காளி சந்தோஷப்பட்டான். ஆஹா, அருமையாக கார் வாங்கியிருக்கிறேன்னு. வேற ஏதாவது தொழில் செய்யும் மாப்பிள்ள, யாராவது தொழில் செய்யும் மாப்பிள்ள நீ கூட இருந்து என் மச்சான் சொன்னான். என் மச்சானும் பங்காளியும் ஒன்றா சேர்ந்து கோழி பண்ண வைடான்னு எனக்கு ஐடியா கொடுத்தாங்க சார். நானும் செலவு பண்ணி ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பிராய்லர் கோழி பண்ண ஒன்று வச்சேன் சார். என் பங்காளி வந்தான், கோழி பண்ண தானே வச்சேன், ரைட், என்கிட்ட ஐடியா கேளுண்ணா. என்ன ஐடியா சொல்லு பங்காளின்னு கேட்டேன். உடனே என்ன மேலே கூரை போட்டிருக்கேன்னு கேட்டான். நான் கூரை கொட்டா தான் போட்டிருக்கேன். அறிவில்லை, கூரை கொட்டா போடுறேன், அதெல்லாம் எடுத்துட்டு ஆஸ்பெட்டாஸ் ஓடு போடுன்னா. சரி பங்காளி சொல்றேன், ஆஸ்பெட்டாஸ் ஓடு போட்டேன் சார். வாங்கி வச்ச 1000 கோழியில 400 கோழி காலி, ஹீட்டு தாங்காம செத்து போச்சு. மறுநாள் என் மச்சான் வந்தான், மாப்பிள்ள என்ன நீ கோழி பண்ண வச்சுட்டு கீழே என்ன தர போட்டிருக்கேன்னா. நான் சிமெண்ட் தர போட்டிருக்கேன். சிமெண்ட் தரையா போடுவ கோழி பண்ணிக்கு போய் தேங்காய் மஞ்சள்லாம் போட்டு மணல் கொட்டி வை அப்படின்னு சொன்னான். அவன் பேச்சு கேட்டு அந்த மஞ்சள்லாம் போட்டி வச்சேன். இருந்த 400 கோழியில இன்னொரு 200 கோழி காலி. மூணாவதா என் பெரியப்பா பையன் வந்தான். அவன் வந்து கோழி பண்ணிக்கு ஓடு மாத்தின, கீழே தரையை மாத்தின, என்ன தீவனம் வைக்கிறேன்னா. நான் ஒரு இந்த தீவனம் வைக்கிறேன்னு சொன்னேன். அது வேணாம், வேற தீவனம் வைக்கிறேன்னா. இருந்த எல்லா கோழியும் செத்து போச்சு. சோகமா உட்காந்துருந்தேன். ஐடியா கொடுத்த 3 சொந்தக்காரனை வந்து உட்காந்தான். என்னடா அப்படின்னு, கோழி பண்ண வச்சு லாஸ் ஆயிட்டியே, இன்னும் எங்ககிட்ட ஐடியா இருக்கு அப்படின்னா. இன்னும் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டேன். எங்ககிட்ட ஐடியா இருக்கு, உங்ககிட்ட சாவறதுக்கு கோழி இல்லையாடான்னா. யோசிச்சு பார்த்தீங்களா? நாம நல்லா இருந்தால் அவனுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு தான் சார் யதார்த்தமான உண்மை. 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்தா தான் நீங்க அத்தான், இல்லைன்னா அவன் செத்தான். கேட்ட உடனே செக் போட்டு கொடுத்தா இவர் தான் எங்க ஹஸ்பண்ட், இல்லைன்னா அவர் சஸ்பெண்ட். ஆமா, காலேஜ் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா எங்க பசங்க ஜாலியா இருப்பான். உண்மையிலேயே சொல்றேன், வாழ்க்கையில ஒரு மனிதன் சந்தோஷமா இருந்து அனுபவிக்க வேண்டிய பருவம்னா இது தெரியுமா? அது நீ படிக்கிற இந்த கல்லூரி பருவத்தில் மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் சொல்லுங்களா. ஆனால் இந்த பருவத்தில் ரொம்ப ஜாலியா இருந்துருங்க. ஏன்னா இந்த பசங்க லவ் பண்றான், அப்படி பண்றான், இப்படி பண்றான்னு எல்லாம் பெரும்பாலும் பேசுவாங்க. காதல்ல தோத்துட்டான்னு வச்சுங்களேன். காதலில் தோத்துட்டான்னா என்ன பண்ணுவான்? எப்படியும் அந்த காதலில் தோக்கும்போது ஒரு ஐடியாவோட தான் பசங்களை லவ் பண்ணுவாங்க, பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்க. பொண்ணுங்க லவ் பண்ணும். ஏன் தெரியுமா? எப்படியும் பெற்றவங்க இருக்காங்க, நம்ம லவ்வை பிரித்து வச்சிருப்பான்ற நம்பிக்கையில் பொண்ணுங்க லவ் பண்ணும். எங்கள் பசங்க லவ் பண்ணுவான். எப்படியும் என் ஃப்ரெண்டு இருக்கான், நம்ம லவ்வை சேர்த்து வச்சிருவான்ற நம்பிக்கையில் எங்கள் பசங்க லவ் பண்ணுவான். பரவாயில்ல. இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு சார். என்ன தெரியுமா? காதலில் தோத்துட்டா நீ தாடி மட்டும் தான் வளர்க்கணும். அவனை கல்யாணம் பண்ண குடும்பம், புள்ள, பொண்டாட்டி, நீ எல்லாத்தையுமே வளர்க்குறதா இருக்கும். அதனால் இந்த படிக்கிற வயசில் படிப்பு தான் முக்கியம். அப்பா அம்மாவோ பார்த்து ஆப்பு ரெடி பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அதை பண்ணிக்கலான்ற நிலைமைக்கு வந்துடணும். நம்ம வேணா தாடியை வளர்த்துக்க. ஆமாம் சார், நல்லா பாருங்க. இன்னைக்கு பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க, விருந்தாளிகள் கூட மதிக்க மாட்டாங்க சார். நீங்க பெரிய பணக்காரனா இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், சொந்த பந்தம்லாம் சந்திக்கிற இடம்னா எங்க சார் சந்திப்பாங்க? பெரும்பாலும்
சொந்த பந்தம், கல்யாணம், உறவுகள். அந்த அம்மா சொல்றாங்கல்ல, உறவுகள், பாசம், உயிர் மாதிரி சொல்றாங்கல்ல. இந்த சொந்த பந்தம்லாம் சந்திக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடு, ஒரு காது குத்து வீடு, ஒரு நல்ல விசேஷம் நடக்கிற இடத்துல சந்திப்பாங்க. அங்க சந்திக்கிற இடத்துல கூட உங்கள் கௌரவம், காதில் எவ்வளவு நகை இருக்கிறது, கழுத்தில் எவ்வளவு நகை இருக்கிறது, கையில் எத்தனை பவுன் இருக்கிறது என்று உயிரோடு இருக்கிற உறவுகள் கூட உயிரில்லாத பணத்தை வைத்து தான் உங்களை மதிக்கிறது என்று சொன்னால் அந்த சொத்து பத்தை சேர்த்து வைக்கிறதுல என்ன சார் தப்புன்னு கேட்கிறேன். நடுவர் அவர்களே, நான் ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி நிறைவு செய்கிறேன், நேரத்தினுடைய அருமை கருதி. முதல் சொன்ன வார்த்தை நல்லா இருக்கு. சொர்க்கம் என்பது அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அது சொந்த பந்தத்திலா சொத்து சுகத்திலான்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாணவன் போய் நேராக ஒரு சாமியார் கிட்ட, ஐயா சொர்க்கம்னா என்னன்னு கேட்டான். உடனே அவர் சொன்னாரு, ஒரு விளக்கை கொண்டு வாடானார். அவனும் விளக்கெட்டுன்னு வந்தான். விளக்கை எரிய விடானார். அவனும் எரிய வச்சான். இப்போ ஊதி அணைச்சிட்றானார். அவனும் ஊதி அணைச்சிட்டான். நீ கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சது போடான்னார். அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க சொர்க்கம்னா என்னன்னு கேட்டேன். விளக்கு கொடுற சொன்னீங்க, வைக்க சொன்னீங்க, எரிய வைக்க சொன்னீங்க, அணைச்சிட்ட பிறகு சொர்க்கம் இதான் பதில் போடான்றீங்களேன்னா. உடனே சாமியார் சொன்னாரு, தம்பி இந்த விளக்கை ஏற்றுகிற போது ஒளி எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது, விளக்கை அணைக்கிற போது ஒளி எங்க போச்சுன்னு தெரியாது. ஆனால் இருக்கிற வரை நம்ம அனைவருக்கும் வெளிச்சம் கொடுத்ததில்ல. அதே மாதிரி தாண்டா வாழ்க்கை. நீ எப்போ பிறப்பன்னு தெரியாது, எப்போ இறப்பன்னு தெரியாது. ஆனால் உன் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் சுத்தி இருக்கிற 4 பேருக்கு நல்லது செய், அதுல தாண்டா சொர்க்கம் இருக்குதுன்னு சொன்னா, நீங்க சம்பாதித்த பணத்தை அமெரிக்காவுக்கு கொண்டு போனா அதை டாலரா மாத்தணும், ஜப்பானுக்கு கொண்டு போய் செலவு பண்ணனா என்ன மாத்தணும், குவைத்துக்கு கொண்டு போனோம்னா தினாரா மாத்தணும், சம்பாதித்த பணத்தை சொர்க்கத்துக்கு கொண்டு போனோம்னா அதை புண்ணியமா மாத்தணும். உங்களுக்கு புண்ணியம்னு வரணும்னா கூட கையில பணம் இருந்தாதான் சார் புண்ணியம் கிடைக்கும்ன்றதுனால நீங்களும் நல்ல மனிதர்னு எனக்கு தெரியும், நல்ல நடுவர்னு தெரியும், அனுபவசாலின்னு தெரியும். அதனால சொந்த பந்தத்தை விட அவங்களால பாதிக்கப்பட்ட அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறதுனால சொத்து சுகமே அதுதான் மனிதன் வாழ்வதற்கு நிரந்தரமான ஆயுதம் என்பது சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அருமைக்குரிய தம்பி தினேஷ் அவர்கள் தான் அனுபவப்பட்டதை சொல்லி இருக்கிறார். பட்ட அனுபவத்தை இங்கே பகிர்ந்திருக்கிறார். அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நிறைவாக சொந்த பந்தமே என்ற அணியில் அணு மின் உலை தயாரிக்கிற மண்ணிலிருந்து தமிழகத்து மக்கள் மத்தியில் தன் சென்னை தமிழால் சென்றடைந்திருக்கிற என் அருமை தங்கை கல்பாக்கம் காயத்ரி இதோ வருகிறார். கைதட்டி. நடுவர் அவர்களே, பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்ததாம் என் தாய்மொழியை வணங்கி, நான் இறந்து பிறந்தாலும் தமிழச்சியாகவே என் தாய்மண்ணில் பிறக்க வேண்டும் என்று என் தாய்மனை வணங்கி கொண்டு நல்லா ஒரு தடவை கை தட்டுங்க. எல்லாம் தூங்குறீங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் நல்லா கை தட்டுங்க. பாப்பா கம்பி மேலே நடக்க போகுது. ஆமா, நடுவர் தட்டு எடுத்துக்கிட்டு பின்னாடியே வருவாரு. ஆமா, வேற வழி கிடையாது. அப்படிதான் இருக்கும் நம்ம பொழப்ப. என்ன பண்றது? வசந்த் டிவி நேயர்களுக்கும் அவையோர் அவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தீபாவளி அதுவும் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க சார். சொர்க்கம் என்பது சொத்து பத்திலா சொந்த பந்தத்திலன்னு அழகா கொடுத்துருக்கீங்க. தீபாவளி அன்னைக்கு இவங்க 2 பேரும் நல்லா கட்டா பணத்தை வச்சுக்கிட்டு, வா பணம், வா 2 வெடி வெடிப்போம், வா பணம் 2 பொங்கலை சாப்பிடுவோம், வா கறி குழம்பு சாப்பிடுவோம். இவங்கன்னா பணத்தை கூடிய தீபாவளி கொண்டுகிட்டு இருப்பாங்க. வீட்டில் சொந்த பந்தத்தோட அழகா காலையில எந்திரிச்சோமா மணக்க 2 இட்லியில கறி குழம்பை ஊற்றி அழகா சாப்பிட்டுட்டு அந்த வெடியை போட்டாதாங்க தீபாவளியே ஒரு நிறைவு பெறும். அதுக்கு சொந்த பந்தம் தான் தேவை. இவங்க பணத்தை வச்சு என்ன பண்ண போறாங்க? என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் என்ன தெரியுங்களா சார், அந்த வெடி வெடிச்சா அந்த பணம் கரியா போயிடும் சார். ஆனா சொந்த பந்தம் என்ன கரியாவா போவாங்க? நான் என்ன கேட்கறேன், இப்ப பட்டிமன்றம் முடிச்சு நீங்க 3 பேரும் வீட்டுக்கு தானே போவீங்க? கண்டிப்பா. ஏதாவது பணத்துல ஏதாவது வீடு கட்டி வச்சிருக்கீங்களா? என்ன நல்லா தனியா பணத்தையும் வச்சு பணத்து மேலே படுத்துக்கிற மாதிரி ஏதாவது வீடு கட்டி வச்சிருக்கீங்களா? நோ 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 சார், நான் இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்து தான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த வீட்டுக்கு தானே போக முடியும். சார், நீங்க பணம்னு கேக்குறீங்கன்னு எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. உங்களுக்கு எல்லாம் எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது ரொம்ப பெரிய கதை. ரொம்ப பெரிய கதையா? நான் சத்தியமா சொல்றேன், இந்த 2 பேர் மாதிரி கண்டிப்பா என் வீட்டுல யாராவது ஒருத்தர் இருந்தாங்களா, நான்லாம் சத்தியமா விஷம் வச்சு கொன்றுவேன் சார். உங்களுக்குலாம் எதுக்கு கல்யாணம்? இந்த குண்டு பையனுக்குலாம் எப்படிங்க கல்யாணம் ஆச்சு? குண்டு பையனே, வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசுவியா நீனு?
எதா இருந்தாலும் அவை இறக்கத்தோட சொல்லுங்க. நீங்க இதை எடிட் இல்ல, இல்ல, பண்ணுவாங்கன்னு எனக்கு இல்ல, இல்ல, தெரியும். குண்டு பையன்லாம் சொல்லக்கூடாது, குண்டா இருக்கிறவரேன்னு சொல்லுங்க. இல்ல சார், அது செல்லமா கூப்பிடுறது அண்ணன், அதனால அப்படி கூப்பிடுகிறது. சார், என்ன சொந்த பந்தத்துல என்ன இல்ல சார், என்ன எடுத்துக்கங்க, இவங்கெல்லாம் எந்த ஆண்களும் மனைவிக்கு மரியாதைலாம் கொடுக்க மாட்டாங்க வீட்டுல. அது வீட்டுல இருக்கிற அதுக்குன்னு என்ன பண்ண முடியும்? எல்லா ஆண்களுமே காலையில எந்திரிச்சோன்னு அவங்கவுங்க மனைவியை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இந்தாடி டீ எடுத்துக்கிட்டு வா, இந்தாடி காப்பி எடுத்துட்டு வா, இந்தாடி என் ட்ரௌசர் எடுத்துட்டு வா, எத்தனை டீ போட்டு கூப்பிடுவாங்க. பெண்கள் நாங்க என்னைக்காவது டென்ஷன் ஆகி இந்தாடா காப்பி, எப்படா வேலைக்கு போவ, எப்படா பணம் தருவ, அதெல்லாம் கேட்க மாட்டோம் சார். பிகாஸ் we are family girl. எஸ் எஸ், யூ ஆர் ஃபேமிலி கே. சார், ஐ அக்செப்ட் இட். சொந்த பந்தத்தோட சந்தோஷமா வாழ்றதுனால எங்க வீட்டுக்கார மாமான்ற வார்த்தையை தாண்டி ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேன் சார். என்ன வார்த்தை? மாமா. மாமா. சத்தியமா சார். சார், நான் இங்கதான் இவ்வளவு பேசுறேன், வீட்டுல பேசவே மாட்டேன் சார் நானு. நேத்து கூட சார் எங்க வீட்டுக்காருக்கு நான் மீன் குழம்பு வச்சு கொடுத்தேன், மணக்க. சரி சரி. ஆனா எங்க வீட்டுக்காரர் கோச்சுக்கிட்டாரு, கோவப்பட்டார். நல்லதாங்க மீன் குழம்பு வச்சேன், தக்காளி வெங்காயம் வெந்தயம் எல்லாம் போட, கடைசியா அந்த மீனை போட மறந்துட்டேன். அது ஒரு குத்தமா? ஆனாலும் எங்க வீட்டுக்காரர் கோச்சுக்கல. அதுக்கு பேர் குழம்பு, மீன் குழம்பு அல்ல சார். அப்புறம் என்ன சார், நானே ஒரு மீன், அப்புறம் எதுக்கு அவருக்கு மீன்? ஆனா நீங்க அம்மா, நீங்க மீனாக இருந்தாலும் நீந்த வேண்டிய குளம் கணவன் என்கிற உள்ளம். சார், ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்கப்பா, எனக்கே கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு, என்ன பண்றது? நான் நிஜமாவே சார், நான் கேட்குறேன், அவங்களும் வந்ததுன்னு சொல்றாங்க, மனைவியை குறை சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன தெரியுங்களா, இவங்களும் தான் சொல்றாங்க. நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒல்லியா இருப்பேன் சார். இப்ப மட்டும் என்ன குண்டாவா இருக்க? இப்போ கொஞ்சம் குழந்தைலாம் பிறந்த கொஞ்சம் பூசலா. அதுக்கே எங்க வீட்டுக்காரர் என்னடி பார்க்க பண்ணி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டாரு சார். எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு, என்னடா இவர் இப்படி ஒட்ட வச்சுவீங்கயா சார்? நான் அப்படியெல்லாம் இல்லை சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் என்ன கேட்குறேன், சொந்த பந்தம் தான் நம்ம முக்கியம் நாங்க நினைக்கிறேன்ல. நான் என்ன கேட்குறேன், நீங்க ஆண்கள் வந்து பெண்கள் குண்டா இருந்தாலும் கிண்டல் பண்றீங்க, கருப்பா இருந்தாலும் கிண்டல் பண்றீங்க, வெள்ளையா இருந்தாலும் கிண்டல் பண்றீங்க, ஹைட்டா இருந்தா எல்லாத்துக்கும் கிண்டல் பண்றீங்க. ஆனா ஆண்களை நாங்க அப்படியெல்லாம் கிண்டல் பண்ண மாட்டோம். நீங்க இருந்தா சொட்டையா இருக்கீங்க, தொப்பையா இருக்கீங்கன்னு என்னைக்காவது யோ சொட்டை, யோ தொப்பு, யோ கருவா பயிலு என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? சொல்ல மாட்டோம் சார் நாங்க. ஏன், புருஷங்கிறது ஒரு உறவு, அந்த உறவை நாங்க கட்டி காக்குறோமா இல்லையா? சார் நிஜமாவே சார், என்னையெல்லாம் எடுத்துக்கங்க, நாளை எங்க வீட்டுக்காருக்கு காஃபி போட்டு கொடுத்தனா எங்க வீட்டுக்காரர் அதை நினைச்சு குடிப்பாரு. காப்பியவா? யார நினைச்சு குடிப்பாரு? யார நினைச்சுதான் சார் குடிப்பாரு. சரி சரி சார், நேத்து கூட நான் ஒரு காஃபி போட்டேன் சார். ஏன்னா நீங்களாம் பாக்குறத பார்த்தா எனக்கு காஃபி போட தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சூப்பரா காஃபி போடுவேன். காஃபி போடுறதுன்னா பெரிய கம்ப சுத்திரமா என்ன? பாலை நல்லா காய்ச்சி கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டா காப்பி ஆகிட்டு போகுது. இது எனக்கு தெரியாதா? உன் புருஷன் ஏன் நினைச்சு குடிச்சான்னு இப்ப புரியுது. ஏன் சார், இங்க பாருங்க, வீட்டுல வந்துட்டு கணவன் மனைவி உறவுனாலே சின்ன சின்ன செல்ல சண்டைகள் இருக்கத்தான் செய்யும். இருக்கும். அதனால நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே கூடாது. நான் என்ன சார், இவங்க ரெண்டு பேருக்கு பிடிக்கல, சொந்த பந்தனாலே பிடிக்கல, சொத்து சொகம் தான் வேணும்னு நினைக்கிறாங்கல்ல, ரெண்டு பேருக்கு சொந்த காசுல டைவோர்ஸ் வாங்கி தர எந்திரிச்சுவாங்க. அப்ப கூட முதல்ல காசு தான் சொல்றாங்க. இவ்வளவு பேசுற ஆண்கள் நீ தானமா சொன்ன சொந்த காசுலன்னு. நான் காசை போட்டு டைவர்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னேன். நீ டைவர்ஸ் வாங்கி குடுக்கறதா நாங்க விரும்புறோம். ஏன் இன்னொன்னு பார்த்து வச்சிருக்கிறோம் சார். என்ன சார், என்ன பணம் இருக்குன்றதுக்காக எல்லாமே பண்ண முடியும்? என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான்லாம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது சார். நான் இப்போ வரைக்கும் எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு தனி கொடுத்துருமே போல சார். நல்ல கை தட்டுங்க ஒரு தடவை எனக்காக. தனி கொடுத்தனால நான் போவே இல்லை சார். கல்யாணம் அடுத்த நாள் என் மாமியார் வீட்டுல காலடி எடுத்து வச்ச உடனே மாமனார் மாமியார தனி கொடுத்து நான் அமிச்சிட்டேன். அப்படி ஒரு நல்ல பிள்ளை நானு. அவ போயிட்டா சார். அவங்க அதாவது வயசான காலத்துல அவங்க தனிமையா இருக்கட்டும், ஜாலியா இருக்கட்டும் அப்படின்னு நான் வந்து விருப்பப்படுறேன் சார். அதுதான் ஒரு சொந்த பந்தத்துக்கான அழகு சார். ஒரு கல்யாண வீடுன்னு எடுத்துக்குவோம் சார். இவங்க சொல்ற மாதிரி பணம் காசெல்லாமா வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு தனியா செலவாகிறது வேற. ஆனா என்ன, ஒரு கல்யாணம்னா சொந்த பந்தத்தோட அங்காளி பங்காளி எல்லாம் சேர்ந்து, அக்கா தங்கச்சி தாய் மாமா எல்லாரும் சேர்ந்து, ஒரு கல்யாண வீட்டுல பொண்ணுக்கு தாய் மாமான்னு வந்து நிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுக்கு அங்க மரியாதையே இல்லை சார். அங்க எங்க வந்து நிக்குது? பணம் வந்து நிக்குதுங்களா? அங்க
சொந்த பந்தம் தான் சார் வந்து நிற்கும். இவ்வளோ பேசுகிறாங்களே, ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான சொந்தம் எவ்வளோ அழகு தெரியுங்களா, ஒரு உறவு. இங்கே நம்ம காஞ்சிபுரம் மண்ணில் பிறந்த ஒரு முத்துக்குமார் அவர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க, தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததமா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலேன்னு மகளுடைய பெருமையை சொல்லியிருக்காரு. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் தந்தைக்கு மகளுக்கும் உள்ள உறவு. சார் இதை விட ஒரு விஷயம் அழகா இவங்க சொன்னாங்க, அப்பாவுக்கும் பையனுக்கும் செட்டே ஆகாதுன்னு. யார் சார் சொன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் செட் ஆகாதுன்னு? எனக்கு தெரிஞ்ச ஒரு இல்லம்மா, அப்பாவுக்கும் பையனுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. ஏன் சார்? 2 பேரும் தேடிக்கிட்டே இருக்காங்க, கடைசி வரைக்கும் செட் ஆக மாட்டேங்குது. அப்படிலாம் இல்லை சார், இதெல்லாம் சும்மா. இங்க பாருங்க, ஒரு அப்பா ஒரு பையனை நல்லா படிக்க வச்சுட்டார். பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டார். பையன் வந்து மாசம் சம்பளம் 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கான். ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டான். எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தான். அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க. டேய் லூசு பயலே, ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளடா, அப்பா கிட்ட எடுத்துட்டு போய் கொடு, அவர் தான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். பையன் டென்ஷன் ஆயிட்டான். எடுத்துட்டு போய் வைமா, நான் அப்பா கிட்டலாம் கொடுக்க மாட்டேன், வாட்ட தான் கொடுப்பேன்னு கொடுத்துட்டான். அம்மா எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க. அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது அப்பாவை கூப்பிட்ற, அப்பா எனக்கு பஸ்ஸுக்கு ஒரு 50 ரூபா இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. லூசாடா நீ, நேற்று தான் மாதம் சம்பளம் 1.5 லட்ச ரூபாய் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தேன், இன்னைக்கு போயிட்டு அப்பா கையில் 50 ரூபாய் கேட்குற, அறிவில்லை உனக்கு அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மா கிட்ட அந்த பையன் சொன்னான், அம்மா எங்கள் அப்பா நான் 1ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எனக்கு எழுத பென்சில் இல்லை, அப்பா கிட்ட போய் கேட்டேன், அவர் பாக்கெட்டில் வெறும் 2 ரூபா தான் இருந்துச்சு, அதை எடுத்து கொடுக்கும்போது எங்கள் அப்பா கை மேலே இருந்துச்சு, என் கை கீழே இருந்துச்சு. நான் 10வது எக்ஸாம் எழுதுறதுக்கு, ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு 350 ரூபா ஃபீஸ் கட்டினா தான் எழுத விடுவேன்னு சொல்லிட்டாங்க. அதை எடுத்து எங்கள் அப்பா கொடுக்கும்போது அந்த எங்கள் அப்பா கை மேலே இருந்துச்சு, என் கை கீழே இருந்துச்சு. நான் காலேஜ் படிக்கிறதுக்கு 3.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டினா தான் படிக்க முடியும்னு சொன்னதுக்கு எங்கள் அப்பா சாப்பாடு போட வச்சுருந்த அரக்காணி நிலத்தை விற்று அந்த காசை கொடுக்கும்போது எங்கள் அப்பா கை மேலே இருந்துச்சு, இன்னைக்கு என் கை கீழே இருந்துச்சு. இன்றைக்கி நான் வாழ்க்கையிலேயே பார்க்காத ஒரு பணம், இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பா கிட்ட கொடுக்கும்போது எங்கள் அப்பா கை கீழே போயிடும், என் கை மேலே வந்துடுமே, அந்த கஷ்டத்தை எங்கள் அப்பனுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லாமல் இருங்க. அங்கதான் சார் அப்பா மகன் உறவுங்கிறது இருக்கு. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரி, இவங்க சொல்ற மாதிரியே சார் நல்லா பிரம்மாண்டமா காசு பணம்லாம் போட்டு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் ஒரு கல்யாணத்தை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை கல்யாணம் பண்ணி ஒரு 5 வருஷத்துல மனைவி தவறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 குழந்தைலாம் பிறந்த பிறகு ஆம்பளை யார் அடுத்து ஜாலியாக அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவார். ஜாலி ஜாலின்னு 2வது கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இப்போ பொண்டாட்டி ஃபோட்டோவை நடு ஹாலில் மாட்டி வச்சுட்டு புதுசாக ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வரல, அந்த பொண்ணை கூப்பிடுவாங்க, இங்கே வாமா, இதான் உங்கள் அக்கா, தொட்டு கும்பிடு, இதுங்க உக்கா முட்டு புடவை, இனிமேல் இது ஓம் முட்டு புடவை, இதுங்க உக்கா முட்டு நகை, இனிமேல் இது ஓம் முட்டு நகை, இதுங்க உக்காவோட 2 பிள்ளைங்க, இனிமேல் இது ஓம் பிள்ளையா பார்த்துக்கோன்னு சொன்னால் இந்த சமுதாயம் ஏற்றுக்கும். ஏன்னா இவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா, சொத்து சொகம் பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு திமிரு. இதே பெண்கள் நாங்கள் ஒருவேளை அதே மாதிரி கல்யாணம் பண்ணி ஒரு 5 வருஷத்துல கணவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், 2 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாங்களும் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு 2வதா இங்கே வாங்க, இதான் உங்கள் அண்ணன், தொட்டு கும்பிடுங்க, இதுங்க ஒன்றை நூட்டு 100 ஆயிடு, இனிமேல் இது ஓம் முட்டு 100 ஆயிடு, இதுங்க ஒன்றை மட்டும் செருப்பு, இனிமேல் இது ஓம் முட்டு செருப்பு, இதுங்க ஒன்னனுக்கு நான் பெத்த 2 பிள்ளை, இனிமேல் இது ஓம் பிள்ளையா பார்த்துக்கோன்னு சொன்னால் அந்த சமுதாயம் ஏற்றுக்குங்களா? 10 பிள்ளை இருந்தாலும் 10 பாத்திரம் தேய்ச்சாவது அந்த பிள்ளைங்களை காப்பாற்றுவாளே தவிர இன்னொரு உறவை தேடி போக மாட்டாங்க. பணம் அங்கே வந்து நிற்காது, அம்மாங்கிற உறவு இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க அங்கே வந்து நிற்கும். இன்னைக்கு எல்லார் வீட்டையும் சொல்லுவாங்க, என்னடா பணம், பணம் என்ன, அம்மா நான் இருக்கேன். மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது எல்லாரும் கேட்பாங்க, அம்மா தங்கச்சி என்ன சொல்ல, அண்ணே எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடு, அக்கா என்ன சொல்ல, இங்கே பாடுறா நான் அன்றைக்கி ஒரு ஹேண்ட்பேக் சொன்னல அது எனக்கு வாங்கி கொடுத்துடணும் சரியா, தம்பி என்ன சொல்லுவான், எனக்கு சாக்லேட் வாங்கி கொடு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு சொல்லுவான். ஆனால் அம்மா மட்டும்தான் சொல்லுவான், தம்பி ஏதாவது சாப்பிட்டியா கண்ணு, சாப்பிட்டியாடி தங்கம் அப்படின்ட்டு. சாப்பிட நம்மளை கேட்கறதுக்கும் தேடுவதற்கும் ஒரு உறவு இருக்கிற வரைக்கும் தாங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். யாருமே இல்லை பணத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் தூங்குவோன்னு சொன்னால் அந்த உறவு நல்லாவே இருக்காது. நடுவர்களே, நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் மனைவியை பார்ப்பீங்கல்ல, கண்டிப்பா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு உங்க இவருக்கும் மகள் இருக்கு, அவருக்கும் மகள் இருக்கு, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு அவங்கவுங்க சொந்த பந்தங்களோட தான் வாழ போறாங்க தவிர பணத்தை கட்டி பிடிச்சிட்டு யாரும் வாழ போறது கிடையாது நடுவர்களே. அதனால வாழ்க்கை வாழ்ற வரைக்கும் சொந்த பந்தத்தோட சொர்க்கம் உள்ள வாழ்க்கை, சொந்த பந்தத்துக்கும் சொந்த பந்தத்தோடைய வாழ்க்கை எப்படி தெரியுங்களா, அந்த சொர்க்கத்துக்கும் மேலன்னு ஒரு பாடல்லே அழகா சொல்லியிருக்காங்க. நீங்களும் அழகா சொல்லியிருக்கீங்க.
சொர்க்கம் என்பது சொந்த பந்தத்தில் தான் இருக்கு, நீங்க தீர்ப்பு கொடுக்கணும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு. தங்கை காயத்ரி தாய் தந்தை சகோதரன் உறவுகள் நமக்கு காலம் வரைக்கும் வரும் என்று சொல்லி இருக்கிறார். நல்ல கைதட்டி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். உலகெங்கும் இருக்கிற வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, கடந்த பல நிமிடங்களாக இந்த அரங்கத்தில் 4 உரையாற்றி இருக்கிறார். நல்லது கெட்டதுக்கு 4 பேர் வேணும்பா. இந்த 4 பேரும் நல்லதையும் சொல்லியிருக்கிறார்கள், மக்களுக்கு ஏற்றதையும் சொல்லியிருக்கிறார். இந்த பட்டிமன்றத்திற்கு தீர்ப்பு சொல்வதற்கு நான் ஆள் இல்லை, எழுந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதற்குத்தான் நான் இருக்கிறேன். சொர்க்கம் என்பது சொத்து சுகத்திலா சொந்த பந்தத்திலா என்று கேட்டோம். அதில் அண்டர்லைன் பண்ண வேண்டிய இன்னொரு வார்த்தை 2025 என்பது. ஏனென்றால் உறவுகளுக்கு உரிமை கொடுத்து அந்த உறவுகளோடு வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மை என்று நினைத்திருந்த காலம் ஒன்று உண்டு. இன்றைக்கு அது நிலைத்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த சொத்து சுகத்தை பற்றி பேசுகிற பொழுது என் அருமை சகோதரர் பழனி ஒன்றை சொன்னார். இந்த உலகத்தில் சொந்த பந்தத்தை விட இன்னொரு உலகம் இருக்கிறது, அது நட்பு என்ற உலகம் என்று சொன்னார். இந்த உலகத்தில் நட்புக்கு ஈடு இணை உலகத்தில் எதுவுமே கிடையாது. காசு பணம் பேசாத ஒரு உறவு நட்பு என்ற உறவு. நீங்கள் எவ்வளோ பெரிய நண்பன், அவன் பெரிய பணக்காரனாக இருந்தாலும், இவன் பெரிய மிக மோசமான நிலையில் ஏழையாக இருந்தாலும் அந்த நட்புறவு நிலைக்கும். கிருஷ்ண பரமாத்மா இந்த நாட்டின் மகாராஜா, அவருடைய நண்பன் யார் தெரியுமா? அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாத குசேலன் என்ற நண்பன். அந்த குசேலன் அரண்மனைக்கு உள்ளே வருகிற பொழுது என்ன பொருள் எடுத்து வந்திருக்கிறான் இல்லை, இளம் வயதில் ஒன்றாய் கடித்து துப்பிய அவள் பொறி உருண்டை இருக்கிறதா என்று கேட்டு உண்ட நட்பின் பெருமை இன்னொரு சொந்தத்தில் வராது. இங்கே தினேஷ் குறிப்பிட்டார், அருமையான வார்த்தை. சில்லறை இல்லைன்னா கல்லறையில் கூட வழி இல்லை. நண்பர்களே, ஒரு காலத்தில் சொல்லுவார்கள் சமரசம் உலாவும் இடம் இது என்று. ஆனால் இன்றைக்கு கூலர் பாக்ஸ் தான் நம்முடைய தரத்தை நிர்ணயிக்கிறது. யோசிச்சு பாருங்க, வெறும் ஐஸ் வச்சா அது ஒன்றும் இல்லாதவன், ஏசி கூலர் பாக்ஸுக்குள்ளார டபுள் ஃப்ரீசர் வச்சா அவன் பணக்காரன். பயணப்படுகிற பொழுதே அன்றைக்கு 4 மூங்கிலில் போனான், இன்னைக்கு 8 சக்கர வண்டியில் போகிறானா, 6 சக்கர வண்டியில் போகிறானா, மின்மயானத்துக்கு போகிறானா, எரியூட்டு மயானத்துக்கு போகிறானான்னு போகிற இடத்தை வைத்து முடிவு செய்யக்கூடியது அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்தும் அதன் மீது உள்ள சுகம்தான். நீங்கள் ஒரு பழமொழி சொல்லுவான், கலெக்டர் வீட்டில் நாய் இறந்து போச்சுன்னா கூட்டம் வரும். எப்படி? கலெக்டர் வீட்டில் நாய் இறந்து போச்சுன்னா கூட்டம் வருமா? கலெக்டர் இறந்துட்டா ஒருத்தனும் வரமாட்டான். ஏன்? அவனிடம் இருந்த பதவி, அதுக்கு தான் மரியாதை. ஆனால் உலகத்தில் யாரும் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காமல் செய்கிற அந்த சொத்து சுகம் காலாகாலத்துக்கு நிற்குது. நீங்கள் இந்த மண்ணில் ஆண்டவர்களின் பேருக்கு பின்னால் பழனி சொன்னதை போல மண்ணில் ஆண்டவர்களுக்கு மன்னன் என்று பெயர், அவருக்கு பின்னால் பல தேசம் போனவனுக்கு கூட மன்னர் பரம்பரை என்று பெயர். காரணம், அவன் சேர்த்து வைத்த சொத்து, அவன் தேடி வைத்த சுகம், அவன் ஈட்டி வைத்த பொருள் நிற்கும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா, அப்ப பொருள் வேண்டுமானா வேண்டும். இப்ப பழனி பட்டு வேஷ்டி கட்டியிருக்கார், தம்பி கதர் வேஷ்டி கட்டியிருக்கார், நான் பட்டும் கதரும் கலந்து கட்டியிருக்கேன். ஏன்? கட்டுகிற வேட்டியில் கூட கந்தலாக இருந்தால் திரும்பி பார்க்க மாட்டான். இப்போ மோனிஷாவும் காயத்ரியும்
இது வந்து ஆர்டிஃபிஷியல் சில்க்கு, அது சாஃப்ட் சில்க்கு, அது ஒரு 8000, இது ஒரு 5000. ஏன் இந்த புடவையை கட்டிட்டு வராங்க? இதெல்லாம் இல்லாமல் வந்து கேமராவுக்கு முன்னாடி நின்னா நீங்களே பார்ப்பீங்க, என்னடா கதர் புடவை கட்டிட்டு வந்திருக்குது, இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்பீங்க. ஆமாம், இப்பயே சார் உங்கள் காலேஜ் மாதிரி வாட்ச்மேன் எந்த காலேஜ்லையும் ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது. காரோடு வந்தோம்னாலும் காரை கேட்லேயே நிறுத்தி பிள்ளையார் கோயிலுக்கு அந்தாண்ட போய் நிறுத்திட்டு தான் வரணும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்கிறாரு. இப்படிப்பட்ட ஸ்ட்ரிக்ட்டு வாட்ச்மேனை நான் பார்த்ததே இல்லை, இல்லையா? ஆமாம், காரை நிப்பாட்டிட்டு 1/4 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். என் தம்பி தினேஷுக்கு மூச்சே வாங்கிட்டு. சார், அந்த வாட்ச்மேனுக்கு உண்மையிலே நல்லா கை தட்டுங்க. ஏன், எனக்கு தெரிஞ்சு காரில் வந்தாலும் விமானத்தில் வந்தாலும் இந்த கல்லூரியின் கட்டளை எதுவோ அதை நிறைவேற்றுகிற கடமையாளன் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன். இந்த கல்லூரியிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவர் தான். என் தங்கச்சி மோனிஷா சொன்னிச்சு, ஏன் ஒரு 20 வயசு வந்தோடனே கையில் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பொண்ணு கேட்குறீங்கன்னுச்சு. தினேஷ் கேட்டாப்புல கரெக்டாக, நீங்கள் ஏன் எட்டி பார்க்குறீங்கன்னு. சார், பொண்ணு கேட்பதும் எட்டி பார்ப்பதும் தான் இந்த உலகத்தின் பண்பாடு, மரபு. ஒரு எங்கள் மறைந்து போன என்னுடைய அருமை நண்பர் விழுப்புரம் செல்வராஜ் தான் சொல்லுவார், இந்த உலகத்தில் வெறும் ஆம்பளையாகவே இருந்தோம்னு வச்சுக்க எவனும் மனுஷனாகவே இருக்க மாட்டான். இல்லை வெறும் பொம்பளையாகவே இருக்குதுன்னு வச்சுக்க இவர்களும் இவ்வளோ அலங்கார ஆடையெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன், ஒரு இனத்தை இன்னொரு இனம் கவர்வது மட்டுமல்ல, கலந்தால்தான் உலகம். இந்த தீபாவளி ஏன் கொண்டாடுறோம் தெரியுமா? இந்த தீபத்தை ஏன் வணங்குகிறோம் தெரியுமா? நண்பர்களே, 5 பூதம் உண்டு: நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த நிலமும் நீரும் கீழே பார்க்க தான் போகும், மண் சரியும், தண்ணீர் கீழே போகும், ஆகாயமும் காற்றும் வானத்துக்கு போகும். ஆனால் சரிகிற மண்ணிலிருந்து எழுகிற சுவாலை மேல் நோக்கி மட்டுமே இருக்கிற ஒரே பூதம் இந்த நெருப்பு. இந்த நெருப்பை பார்த்து நிலம் பயப்படும், நீர் பயப்படும், மிருகம் பயப்படும். இப்பயும் எவ்வளோ பெரிய யானை காட்டிலேருந்து நாட்டுக்குள்ளார வந்துட்டோன்னா வெடி வெடித்து துப்பாக்கிக்கு சுட்டு நெருப்பை கொடுத்தோம்னா யானை ஓடிடும், சிங்கம் ஓடிடும். நெருப்பை பார்த்து பயந்தால் அவன் மிருகம். அந்த நெருப்பையே பயன்படுத்தி இந்த வாழ்க்கையில் நெருப்பையே தன் ஆயுதமாக மாற்றினால் அவன்தான் பகுத்தறிவு படைத்த மனிதன் என்று பெயர். அதனால தான் தீபாவளி அன்னைக்கு நெருப்பு பட்டாசை கொளுத்தி கீழே போட்டு வேடிக்கை காமிக்கிறான். இந்த மனிதன் சொர்க்கம் என்கிற ஒரு நினைவுக்கு போகிறான். எதிரில் இருக்கிற உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சொர்க்கங்கிறது எது தெரியுமா? சில நேரத்தில் சினிமா தேட்டரில் போய் உட்காருவோம், அந்த கதாநாயகனும் கதாநாயகியும் சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி காட்சி வந்துச்சுன்னா கதாநாயகி இருப்பான், கதாநாயகனுக்கு பதிலாக இவன் அங்கே போயிடுவான், இல்லையா? அப்போ அந்த 5 நிமிட சொர்க்கம் இருக்கு, அது தற்காலிகம். அதை விட ஒரு சொர்க்கம் இருக்கு. இந்த தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறப்ப நம்ம பார்த்த ஒரு மாடல் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்து அதை மாட்டிக்கிட்டோம்னா அந்த உடை அணிகிற அந்த நொடி நாம் சொர்க்கத்துக்கு போவோம். நாம் நினைக்கிற பெண்ணை நாம் திருமணம் செய்து கொண்டால் தாலி கட்டிய அந்த நிமிடம் வாழ்கிற வாழ்க்கை வரை சொர்க்கம். முழுமை பெற்ற காதலெல்லாம் முதுமை வரை கூடி வரும். நான் காயத்ரி சொன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை எவ்வளோ பெரிய முக்கியம் தெரியுமா நண்பர்களே? தாயின் உறவுலையே மிகச்சிறந்த இடம் எது தெரியுமா? அந்த தாய் பிரசவத்துக்கு துடிக்கிற பொழுதுதான். மோனிஷா சொன்ன மாதிரி 2 உயிர் கஷ்டப்படுகிற பொழுது எந்த புருஷனும் டாக்டர்கிட்ட சொல்லுவான், உங்களுக்கு பெரிய உயிர் வேணுமா சின்ன உயிர் வேணுமான்னு கேட்பான். அப்போ புருஷன் உண்மையிலே என்ன தெரியுமா சொல்லுவான்? அவ்வளோ நேரம் கத்தி கொண்டிருக்கிற அந்த குழந்தை வேண்டும் என்று எந்த கணவனும் சொல்ல மாட்டான். எனக்கு தாலி கட்டிய என் மனைவிதான் வேண்டும், அவள் இருந்தால் போதும் சொல்லுவான்.
அந்த உறவு, அந்த குழந்தை பெக்கிற அந்த ஒரு வினாடி இருக்கு பாருங்க, தாய் சொர்க்கத்துக்கு போய் தான் நம்மளை பெத்தெடுக்கிறார். அதனால தான் நபிகள் நாயகம் சொன்னார், சொர்க்கம் என்பது உன் தாயினுடைய காலடியில் இருக்கிறதுன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னார், தனக்கு பின்னால் சிலுவையை சுமந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது எல்லோரும் வருகிறார்கள், அவரை பெற்ற தாயும் வருகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், எவர் வேண்டுமானாலும் என் பின்னால் அழுகலாம், வரலாம், ஆனால் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிற வாய்ப்பை தந்த என் தாய் அழக்கூடாது என்று, தாயின் மடிதான் என் சொர்க்கம் என்று சிலுவையை சுமந்த இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த உலகத்தில் சொர்க்கம் என்பது நண்பர்களே, காசு பணம் சேர்த்து வைத்து வண்ண வண்ண விளக்குகளாலேயோ அணிகிற அணிகலன்களாலேயோ ஆடைகளாலேயோ இல்லை. கண்ணதாசன் சொன்னான், ஆடை அணிகலன் இவை அத்தனையும் ஆண்டவனின் சன்னிதானத்துக்கு வருவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் சொர்க்கம் என்பது நிமிடத்தில் தோன்றி நிமிடத்தில் மறைவதல்ல. வாழ்நாள் முழுக்க வர வேண்டும் என்றால் வருவாயில் மட்டும் நமக்கு பயனில்லை. நமக்கு வரவாக இருக்கிற உறவுகள் நமக்கு பகையில்லாமல் இருந்தால்தான், கண்ணதாசன் சொன்னதை போல, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்று கேள்வி கேட்ட கண்ணதாசன் முடித்தான், பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பியர் தானடா என்று சொன்னான். பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்தபாசமே ஏதடா, பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பியர் தானடா என்று சொன்னால், சொர்க்கம் என்பது சேர்த்து வைத்திருக்கிற சொத்து சுகத்தால் கொஞ்சம் வரும். அந்த சொர்க்கத்துக்கு பெயர் திரிசங்கு சொர்க்கம் என்று பெயர். அது தோன்றி மறைந்து விடும். நிரந்தர சொர்க்கம் என்பது சொத்து சுகத்தில் இல்லை, உறவோடு கூடியிருக்கிற சொந்த பந்தத்தில் தான் அமைகிறது என்று சொல்லி, அந்த சொந்த பந்தம்தான் நமக்கு சொர்க்கத்திற்கான வழிகாட்டுதல் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு வசந்த் தொலைக்காட்சிக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் எதிரில் கேட்டிருந்த உங்கள் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த எங்கள் நன்றியை சொல்லி, நிறைவாக இறுதியாக கடைசியாக ஒன்றே ஒன்றை உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன். போயிட்டு வரேன்.